என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனையும் தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனையும் தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி நடுவில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி நடுவில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாண்டோரே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாயானார். நம் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் மத்தியிலே தேவன் கர்த்தர் மத்தியிலே இருக்கிறார். சோர்ந்து போகாமல் அவரை நோக்கியே பார்ப்போம். அல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ராமப்பா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரனகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரனகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமப்பா. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது.
உள்ளது. ஆமாப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்று மறுபடியுமாக. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. ஆமாப்பா. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. நாங்கள் ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. ஆமாண்டவரே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆமாண்டவரே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
தேவனையே ஆண்டவரே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆமாண்டவரே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுபடியும் மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆமாண்டவரே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நாங்கள் ஆராதிக்க வந்தோம் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே நாங்கள் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே ஆமாண்டவரே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆமாண்டவரே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் மறுபடியுமாக சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே நாங்கள் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே நன்மை செய்து நம்மளுக்கெல்லாம் நன்மை செய்தார் இல்லையா நன்றி செலுத்தலாம் ஆண்டவரே நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாக
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆமாப்பா, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபைகள் கிடைத்ததே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபைகள் கிடைத்ததே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. தூயவரே சுவையே தூயவரே சுவையே. துதிகண மகிமையுமே நாங்கள் உமக்கே செலுத்துவோமே. ஆமாண்டோரே, துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆமாண்டோரே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆண்டவரே, உம்மை துதிக்க வந்தோம் தகப்பனே, உம்மை தொழுது வந்திருக்கிறோம் தேடி. அப்பா, எங்களை புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆண்டவரே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஆண்டவரே, எங்கள் நன்மை செய்தவர்க்கு ஐயா நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமா ஆண்டவரேப்பா, வெறுங்கையா ஆண்டவரே இருந்த ஆண்டவர்ப்பா ஆமென். யாக்கோபே ஆண்டவரே, இரு பரிவாரங்களோடு ஆண்டவரே ஆசீர்வதித்த தேவனாட் ஆமென். ஐயா, இந்த வேலையிலப்பா ஆண்டவரே, இந்தப்பா எங்களுக்கு ஐயா ஆண்டவரே இன்னும் ஐயா வெறுமையாய் ஆண்டவரே இருக்கலாம் தகப்பனே, ஒரு எம்டினஸா இருக்கலாம் தகப்பனே ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே வெறுமையானது ஆண்டவர்ப்பா, நிறைவானவர் நீர் வரும்போது ஆண்டவரே அந்த அப்பா குறைவெல்லாம் நிறைவா மாறும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே அப்பா எதெல்லாம் ஆண்டவரே குறைவாய் வெறுமையா இருக்கிறதோ ஆண்டவரே, அதெல்லாம் என் நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கன உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கன உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் என்று நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மனம் ஆழம் என்று நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோர்ந்த நேரங்களில் பலன் தருவே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோர்ந்த நேரங்களில் பலன் தருவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கன உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நான் என்று சொல்ல
திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமைன்னு சொல்ல எதுவும் இல்லை, தகுதியில்லை என்னை உயர்த்தியது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஆமாண்டோரே, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கிருபை ஆண்டவரே, கிருபை கொடுங்க ஐயா. உங்க கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லை இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீரை உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீரை துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஆமாண்டவரே, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும். ஆண்டவரோட உண்மையா சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை ஆண்டவர்கிட்ட உண்மையா கேட்கலாமா? மியூசிக் எதுவும் ஆனா யாரையும் இறங்கி வந்தீரே வருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே வருமையா நல்லவரே, துணையாளரே,
பொறுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவ ராஜ்யம் எப்படி இருக்கிற மாதிரி இந்த பூமியும் அப்படியாக மாற வேண்டும். தேவன் அப்படி அதை விரும்புகிறாரு. உலகத்துல தேவ ராஜ்யத்தை கொண்டு வரதுக்கு தேவ விரும்புகிறாரு பத்தி நம்ம சில காரியங்களை பார்த்து கொண்டே வந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் வாழ்க்கையில தேவ ராஜ்யம் நான் வாழ்க்கையில நடக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நடக்கணும்? தேவனுடைய ராஜ்யம். போன வாரம் நம்ம கடைசியா எதில் முடித்தோம்னா ரோமர் 14:15 போன வாரம் கடைசியா நான் முடித்தோம். அங்கிருந்து என்ன பண்ணலாம், நாம் ஆரம்பிக்கலாம். போன வாரம் நான் என்ன சொன்னேன்னா, நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும், தேவ ராஜ்யத்தில் கணிக்கும். இது தொடர்ச்சியா இருக்கிறதால இது முடிகிற மாதிரி வராது, அப்படியே கரண்டி வர்றோம். அதனால அங்கங்கே போயிட்டு தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் முடிவு வராது. ஏன்னா அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கதான் தொடர்ந்து தான் அப்படி போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம போராடி பார்த்தோம், பரலோகத்தை போல பூமி மாற்ற வேண்டும் என்று பார்த்தோம், மெட்டோனியான்னு பார்த்தோம், சிந்தனையை மாற்ற வேண்டும் என்று பார்த்தோம், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு பார்த்தோம். என்னை பார்த்து இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே வேறு இன்னைக்கு. அதனால தேசமே என்ன பண்ணுங்க, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வாராக பார்த்தோம். அதுக்கப்புறம் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை நன்மை உண்டாகும். என்றால் உங்களை அழ வைக்க வேண்டும் என்றே உலகத்தில் உங்களை அழ வைக்க வேண்டும் என்றே பிசாசு என்ன பண்ணுறான், துடித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அழுதா அவனுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சிரிச்சா அவனுக்கு ரொம்ப வேதனை. அப்போது நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பிசாசு வேதனைப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு நான் போன வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. உங்கள் எதிரி உன்னை எப்போ அழ வைக்கலான்னு பார்க்குறான். அதனால உங்க அழ வைப்பது வேண்டிய சூழ்நிலையை, மக்களை எல்லாம் கொடுக்குறான். எல்லாம் கொடுத்தால் கூட கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன பண்ண, பிசா தோற்கடிக்கப்பட்டவனாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமென். தேவனா நெருக்கம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நான் பார்த்துட்டு கடைசியாக இதுக்கெல்லாம் நம்ம மூல காரணம் ஆவியானவர் வாழ்க்கையில் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ரோமர் 14:17 என்ன பண்ணோம், நம்ம முடித்தோம். அதுவே திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாமா? இங்கே 17. ஓகே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியான் இல்லாமல் திருத்துவத்தில் 3 பேர் ரொம்ப முக்கியமான 3 கடவுள் ஒன்றா இருந்து செயல்படுகிறாரு. ஆனால் 3மே ஒரே இதுதான், ஒரே விஷயம்தான் என்ன பண்ண செய்கிறாரு. இதில் முக்கியமான ஆட்கள் 3மே ஆண்டவர் 3 விதத்தில் நம்ம வாழ்க்கையில் செயல்படுறார். இதில் ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். பழைய ஏற்பாடு முழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தரை நம்ம அதிக இடத்துல பார்க்க முடியும். அதுக்காக புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரு, உலகத்தில் இறங்கி சிலுவை நமக்காக மரித்தார். இப்பொழுது ஆவியானவர் காலம். இப்பொழுது ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ஆவியை நினைக்கும் போது ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட் இல்லை, அது ஒரு மனிதன் தான், ஒரு கடவுள் தான். அது ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்கிறாரு. ஆனால் உங்க கண்களால் பார்க்க முடியாதனால அது ஆவியானவர்னு சொல்றோம். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் எல்லா உணர்வுகளும், எல்லா சந்தோஷமும், பாவம் செய்யும் போது துக்கமும் மகிழ்ச்சியும் எல்லாமே அவருக்கு இருக்கு. அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, நீங்க பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு போட்டிருக்கோம். நீ பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்த முடியும். மனுஷனுக்கு என்னென்ன ஃபீலிங் இருக்கும் அதான் இருக்குது. நம்ம கண்களை பார்க்க முடியாதனால நம்ம ஆவியானவரும் சொல்றோம். ஆனால் அவரும் ஒரு ஆள் தத்துவம் உடையவர் தான். அல்லேலூயா. அவர் நம்மோடு செய்கிறாரு, நம்மோடு வாழ்ந்து கொண்டுகிறாரு. இப்ப ஆலயத்துல நம்ம மத்தியில் இருக்கிறார். இப்போ நான் பேசுறதை நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு சேர்ல ஆவியான் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன பேசுறோம் என்ன பண்றாரு பார்க்கிறார். எங்களை மாத்திரம் பார்க்கல, உங்களையும் பார்க்கிறார். எப்படி கேட்குறீங்க, இங்கே உட்காந்து இப்படி கேட்குறீங்க, உங்கள் மைண்ட் எங்கே இருக்குது? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த கடையில் சிக்கன் வாங்கிட்டு போகலாம், என்ன இன்னைக்கு மத்தியானம் என்ன செய்யலாம், வீட்டுக்கு போனால் புருஷன் எந்த நிலைமையில் சேருவார், நீ ஒழுங்காக இருக்குமா ஒழுங்காக இருக்காதா அப்படின்னு உங்கள் நினைப்பு எல்லாமே என்னப்படுது ஆண்டவருக்கு தெரியும். இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் மைண்ட் எடுத்துடுமா இங்கே விட்டுட்டு போனால் என்ன நடக்கும் அதுதான் யோசனையாகவே இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கடவுள் பார்க்குறாரு. இல்லையா? அதை பைபிள் போட்டிருக்கு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவர் முகத்தை பார்த்து உங்களுக்கு நன்மை செய்வதல்ல, அவர் இருதயத்தை பார்த்து உங்களுக்கு நன்மை செய்கிறவர், அவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். அல்லேலூயா.
அப்போ எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணோம்? நன்றி உள்ளவர்களாக என்ன பண்ணோம்? இருக்க வேண்டும். ஏனால் தேவ ஆவியானவர் ரொம்ப விலையேற பெற்றவர். அப்போ ஆவியானவர் துணை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? இங்க செய்ய வேணும்னு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கும்போது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில விடுதலை வேணும். பண பிரச்சனையா இருக்கு, கடன் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்குது, உன் வாழ்க்கையில சில விட முடியாத சில பாவங்கள் இருக்கு, சில விஷயங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்குது, சில பாரங்கள் உங்களை எல்லாம் நெருங்கி கொண்டிருக்குது. அப்புறம் உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? யாரை கொடுப்பா விடுதலைய? கர்த்தருடைய ஆவியான எங்கே உண்டோ விடுதலை உண்டு. உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்களை இருக்கிறாருன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. பக்கத்தை கேளுங்க, ஆவியான உங்களுக்கு இருக்கிறாரா? இருக்கிறாரா? என்ன சொல்றாங்க? தெரிலங்கன்றாரா? தெரிலங்க, இருந்த மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்றாரா? அல்லேலூயா. கர்த்தர் ஆவி உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்ப விடுதலை தேடி சுத்திட்டு இருக்கிறோம், விடுதலை எங்கேயுமே இல்லை. இப்ப எங்க இருக்கு? நமக்கு உள்ள இருக்கு. ஆண்டவர் நமக்கு உள்ள ஏற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவர் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது விடுதலை நமக்குள்ள இருந்து வெளிவருகிறது. ஹல்லேலூயா. இதான் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு? வீட்டுல உண்டா? இந்த வீட்டு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆவியானவரே இங்க இருக்கீங்க, இந்த வீட்டுல சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, இந்த வீட்டுல வியாதி வரக்கூடாது ஆண்டவரே, வீட்டுல தேவை சந்திக்கப்பட்ட ஆண்டவரே, எங்க வீடு கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடா இருந்தா அங்க என்ன விடுதலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒருவேளை பிசாசு எப்படியாவது கொள்ள பக்கமா நுழைய பார்ப்பான், எப்படியாவது உள்ள வர பார்ப்பான். நீங்க சொல்லணும், கர்த்தருடைய ஆவியான வீட்டுல இருக்கிறாரு, அதனால இந்த வீட்டு விடுதலை உண்டு. அல்லேலூயா. பிசாசு பல மந்திரங்கள், தந்திரங்கள், சில சித்துகள் எல்லாம் செய்யணும் பண்ண பாப்பான். நீங்க என்ன சொல்லணும்? இது கர்த்தருடைய வீடு, ஆவியான இருக்கிறதுனால இந்த வீட்டுல விடுதலை உண்டு, இந்த வீட்டுல ரட்சிப்பு உண்டு, இந்த வீட்டுல சமாதானம் உண்டு. அது நீ பயப்பட தேவையில்லை. இந்த பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு விடுதலை உண்டு. ஆமென். நீங்க பயப்பட தேவையில்லை. உங்கள யார் இருக்கிறது? உங்க வீட்டுல கர்த்தர் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆமென். அப்போ எல்லாம் விடுதலை வேணும். எல்லா பிரச்சனைக்கும் விடுதலைக்கும் தேவ ஆவியான வாழ்க்கையில் இருக்கும்போது நன்மை செய்வாராக. அல்லேலூயா. ஆவியானவர் தான் இந்த ராஜ்யத்தை தேவ ராஜ்யத்தை போல மாற்ற நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறாரு. ஆவியானவர் தான் தேவ ராஜ்யத்தை போல இந்த பூமியை மாற்றுவதற்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. எப்படி மாற்றுவதற்காக? தேவ ராஜ்யத்தை போல இந்த பூமியை மாற்றுவதற்காக. பூமினா நீங்கள் தான். உங்க வாழ்க்கையை தேவ தரத்துக்குள்ள மாற்றுவதற்காக, உன் வாழ்க்கையை செழிப்பு கொண்டு வருவதற்காக, உன் வாழ்க்கையை சந்தோஷம் கொண்டு வருவதற்காக, விடுதலை கொண்டு வருவதற்காக. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரட்சிப்பு கொண்டு வருவதற்காக தேவன் உங்களை ஏவி, நீங்கள் இயேசு அறியாத மக்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லி அவர்களையும் ஆண்டு கொண்டு வருவதற்காக ஆவியானவர் இங்க உலாவி கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பூமியில உலாவி கொண்டிருக்கிறார். நமக்கு 2 கடமைகள், பிரதானமான கடமை இருக்கு. ஒன்று, நம்ம வாழ்க்கையை நல்லா மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது, அடுத்தவங்க வாழ்க்கையில ஆண்டவரை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை கொண்டு வரணும். 2வது, அடுத்தவருடைய வாழ்க்கை ஆண்டவரை கொண்டு. 2மே ரொம்ப முக்கியம். இந்த 2மே கரெக்டா நீங்க பண்ணும்போது தேவன் பிரியமான பிள்ளையா நீங்க மாறுவீங்க. ஆனா அநேக தான் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், தான் பணக்காரனா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிறோம். நாமோ மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும், ரட்சிக்கப்படணும், அவங்க விடுதலை வேண்டும், அவரும் பரலோகத்துக்கு வரணும், அவரும் மெய்யான கடவுளை சேவிக்கணும்ன்ற உணர்வு அநேக கிறிஸ்தவர்கள் இல்லாம போகுது. வர காலத்துல நான் நல்லா தான் போதும்பா அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவன் 2ஐயும் விரும்புகிறார். நாமும் நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இந்த 2மே யார் செய்யறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக என்ன பண்ண இருக்கணும்னு பத்தி பார்த்துட்டு வந்தோம். ஒரு விஷயம் அப்படிதான். ஒரு ஊழியக்கார் எப்பயுமே ஒரு மாசத்துக்கு ஒரு என்ன பண்ண 6 மாசம் மலைக்கு மேலே ஏறி ஜெபம் பண்ணுவார். பல நாட்கள் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது
நிறைய பேர் நிறைய கேள்வியில கேட்டு அனுப்புவாங்க. ஆண்டோட கேட்டுட்டு வாங்க, ஆன்சர் கேட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பார். நிறைய பேர் ஆண்டு சொல்லுவார், பதில் கொண்டு வருவார். அப்படி அன்று முறை என்ன பண்ணுவோம், அவர் வந்து மலையில் ஏறி போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அப்போது ஒருத்தர் ஓடி வந்து, ஐயா இது மாதிரி ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஒரு டவுட் இருக்குது எனக்கு கிளியர் பண்ணிங்க சொன்னேன். ஓகே, என்ன சொல்லுங்கள். இல்லை, கடவுள் என்ன ரொம்ப ஆஸ்வதிச்சுக்கிறாரு, போதும் ரொம்ப ஆஸ்வதிக்கிறாரு, அதை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு. பாஸ்டருக்கு பரவாயில்ல, இப்படியும் ஒரு ஆள் இருக்கிறாங்களா, கடவுள் ரொம்ப என்ன ஆசிரிச்சிட்டாரு, போதும் என்ன தாங்க முடியல, ஏகப்பட்ட வீடு இருக்குது, ஏகப்பட்டதெல்லாம் பயங்கரமா இருக்கு, எனக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கு, ரொம்ப எனக்கு பயமாவும் இருக்குது, ரொம்ப இருந்தாலும் போதும் ஆண்டுக்கு நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சரிங்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, கொஞ்சம் திருப்பி வேற ஒருத்தர் வந்தார். அதே சபையில் வந்துட்டு, கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை, என்னை ஆஸ்வதிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை எப்படியாவது ஆண்டு ஆஸ்வதிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டுவாங்க ஐயா சொல்லிட்டு இது மாதிரி ஜபத்தை எடுத்து மேலே போயிட்டு ஜெபம் முன்னே இருக்கு. ஆண்டு வந்துட்டார். வந்து ஆண்டோட பேசி கொண்டிருக்கும்போது, ஐயா ஓகே, சபையில் வரும்போது 2 பேர் சொன்னாங்க, முதல்ல ஒருத்தர் சொன்னார்னா இது மாதிரி ரொம்ப ஆஸ்வதிச்சிட்டீங்களா, அதனால நிப்பாட்ட சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்தாங்களே. அப்போ அவன் சொன்னாரு, அவனை முதல்ல நன்றி சொல்லு, நிப்பாட்ட சொல்லு, நான் அப்புறம் கொடுக்குறது நிப்பாட்ட சொல்லு, நான் ஆசீர்வாதத்தை நிப்பாட்டுறேன். என்ன சொன்னாரா, கொடுக்கறதையும் நன்றி சொல்லுதையும் நிப்பாட்ட சொல்ல முதல்ல அவனை, அப்போது நான் ஆசீர்வாதத்தை நிப்பாட்டுறேன், என் கையில் இல்லை, இது அது அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ நாமும் வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லைன்றோம். ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னா, நன்றி சொல்லுது நம்ம வாழ்க்கையில் வேண்டும். அல்லேலூயா. 2வது போனா ஓகே, அது ஓகே தான். 2வது சொன்னாரு, வாழ்க்கை நன்மையே இல்லைன்னு சொல்லுன்னும் போது அவர் சொன்னாரா, முதல்ல அவன் கொடுக்க சொல்லு முதல்ல, 2வது நன்றி கிடைச்சதுக்கு நன்றி சொல்லு. எது கொடுத்தாலுமே நன்றி சொல்ல மாட்டேங்கிறான், எதுக்கத்தால முறுமுறுத்துனுக்குறான். அப்போ அவனுடைய நல்ல வாழ்க்கைக்கும் கெட்ட வழி காரணம் என்னன்னா, அவன் கொடுத்து நன்றி சொல்றான், இவன் கொடுக்க முறுமுறுக்கிறான். அப்போ நீங்க எப்படி? அப்போ வாழ்க்கை நன்மை என்ன பண்ணும், கொடுத்து என்ன பண்ணும், நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நன்றி ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கையில வேண்டாம் என்ன பண்ணும், கொடுக்காம நன்றி சொல்ல இருந்தாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக பிளெஸிங் எல்லாம் நின்று போயிடும். அப்போ வாழ்க்கை நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். வீட்டில் வரும் நன்றி சொல்லணும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லணும், ஒவ்வொரு விஷயம் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நன்றி சொன்னா என்ன வருது, நாட்களே போதாது. சின்ன சின்னதுக்கு நன்றி சொல்லலாம். இருக்கு வீடு கொடுத்தீரப்பா நன்றி ஆண்டவரே, நல்ல பல்ல கொடுத்தீர நன்றி ஆண்டவர். எவ்வளோ பேர் பல்ல நம்ம செட்டு பல்லு போட்டு சுற்றி நிற்கிறான். நல்ல பல்ல கொடுத்தீர் ஆண்டவர் நன்றி ஆண்டவர், நல்ல முடிய கொடுத்தீர் ஆண்டவர் நன்றி சொல்லுங்க ஆண்டவர். இப்படி என்ன பாருங்க, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதுக்கெல்லாம் நன்றி சொல்லும் போது, நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு நல்ல பல்லு இருக்குதுல்ல வாயில, இல்லைன்னா எத்தனை பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டுக்கு நன்றி சொல்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க நன்றி சொல்ல 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 உன் வாழ்க்கையில நன்மையை தேடி வரும். அல்லேலூயா. முறுமுறுத்துட்டே இருந்தீங்கன்னா இருக்குது என்ன பண்ணணும், போயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நன்றி சொல்லணும். என்ன சொன்னோம், என்ன சொல்றீங்க, நல்லா சொல்றியா பீலா, நன்றி சொல்றியா, என்னன்னா ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்றியா, நன்றி சொல்லணும். அல்ல இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் முதல்ல 5 அப்புறம் 2 மீன் இருக்கும்போது இந்த சிறுப்பு இல்லை என்ன பண்ணாது, அதை கொடுத்தது முதல்ல ஆண்டுகிட்ட. முதல்ல நம்ம கொடுக்கணும். 2வது என்ன பண்ணாங்களா, அது கம்மி தான், அது 10வது தான். அவ்வளோ பேர் 5000 20,000 பேர் மேலே சாப்பிடணும், 10வது தான். ஆனால் ஆண்டவர் நன்றி சொன்னார். ஆண்டவரே இது ஆசிரியங்க ஆண்டவரே, இதை கொடுத்தீரே நன்றி சொன்னார். நன்றி சொல்லும்போது அந்த கொஞ்சமாக இருந்தது அதிகமாய் மாறிடுச்சு. அப்போ நான் வாழ்க்கை இருக்கிற கொஞ்சத்துக்கு என்ன பண்ணோம், நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல 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 அது மாற ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சமாக செய்திக்குள்ள வரலாம். அப்போஸ்தலர் 1:8 பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஏன்னா முதல்ல என்ன ஆவீங்க, பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆவியார் நம்மளை பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்ம சாட்சியா நிக்க வைக்கிற ஆவியானவர், நம்ம உதவி செய்கிற ஆவியானவர். ஆவியானுடைய வேலை தான். அல்லேலூயா. நாம் பலனடைய செய்கிறவர். அப்படி யோவான் 16:7-8 பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், சொல்றேன்பா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்,
நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப நான் போகிறது நல்லது. அப்பொழுதுதான் தேற்றரவாளன், உங்களை தேற்றுகிற தேவன் என்ன பண்ண வருவாரு அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நம்மளை தேற்றுகிற கடவுள், நம் பலப்படுத்து ஆண்டவர், நாம் உதவி செய்கிறவர், இவர்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, இது உலகத்தை மாற்றி நம்மளையும் நல்வழிப்படுத்தி நம்ம தேவ ராஜ்யத்தை போல சிந்திக்கவும், தேவ ராஜ்யத்தை போல பேசவும், தேவ ராஜ்யத்தை போல காரியம் நடப்பிக்கவும், தேவ ராஜ்யத்தை எப்படி செயல்படுதோ அது மாதிரி பூமியில ஸ்தாபிப்பதற்காக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரு. எதுக்குன்னா நாம் பலப்படுத்துவதற்காக, தூக்கி எடுப்பதற்காக, நம் நன்மை செய்வதற்காக, சோர்ந்து போன சமயத்தில், பலவீனமான சமயத்தில், எனக்கு யாரும் இல்லைன்ற சமயத்தில், எதிரியாக பிசாசு நாம் மேற்கொள்ள வரும் சமயத்தில், கஷ்டங்கள் மத்தியில், பிரச்சனை மத்தியில் நாம் உதவி செய்வதற்கு தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அவர் நல்ல பேர் தேற்றரவாளன். ஆமென். நம் தேற்றுவார். வாழ்க்கையில் கடினமான பாதையில் போக நம்ம தேற்றி சீர்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, கொண்டு போகிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இங்க பழைய ஏற்பாடு, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாடு என்ன பண்ண கொண்டு வரதுக்காக இங்க சொல்ல வரேன். ஏற்கனவே நம்ம யோசுவா தான் பார்த்துட்டு வரோம். யோசுவா என்ன பண்றாரு, அங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அங்கதான் அந்த கானான் தேசம் தான் நமக்கு வந்து ஒரு தேவ ராஜ்யம் மாதிரி நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள போகும்போது, அந்த கானான் தேசத்துக்குள்ள போகும்போது ரெண்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்தது. ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, அவங்க போகும்போது அவங்களுக்கு மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்தது அவங்கள. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு நீங்க வந்து எகிப்திலிருந்து போகும்போது இவர்களை தேவ ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தது, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்ததுக்கு ரெண்டு உதவி செய்தது. ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா மேக ஸ்தம்பமும், ரெண்டாவது அவங்க பாளையத்துக்குள்ள இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியும். ரெண்டுமே ரெண்டுமே முக்கியம் அவங்க உள்ள போகிறதுக்கு. என்னாகும் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகும் 14:14 கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் நிற்கிறதையும், பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம் வாழ்க்கை பிரயாணத்துல ரெண்டு முக்கியமானது. ரெண்டு ரொம்ப இவங்க வாழ்க்கை பிரயாணம், நம்முடைய வாழ்க்கை பிரயாணம். இவங்க எப்படி கானானுக்குள்ள போனாங்களோ அதே மாதிரி நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இவங்க வாழ்க்கையில வழிநடத்து வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இவர்கள் வழிநடத்து வந்தது மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் இவர்களுக்கு மேல இருந்தது. என்ன இருந்ததா? இவங்களுக்குள்ள மேல இருந்தது. அந்த மேக ஸ்தம்பம் தான் இவங்க வழிநடத்தி கொண்டு போகுது. இது அந்த பாளையத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இந்த பெட்டி இவர் என்ன பண்ணுது, கொண்டு போகுது. இது ரெண்டுமே வாழ்க்கையில் முக்கியம். ஆவியானவர் முக்கியம், வார்த்தை முக்கியம் சொல்ல வரேன். ஆவியானவர் முக்கியம், வார்த்தை முக்கியம். யாத்திரையாகவும் 40, 36, 37 எடுத்துக்கொள்ளும் போது வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க பிரயாணம் பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் போகணும்னா இவங்களுக்கு மேல ஒரு மேகம் இருந்துகிட்டே இருக்கு. வெயில், அது போகிற வனாந்திர பாதை. இந்த வனாந்திர பாதையில அடிக்கிற வெயில் இவங்களை தாக்காதபடிக்கு மேல ஒரு மேகம் போயிட்டே இருக்கு. இந்த மேகம் போகும்போது, இவங்க போகும்போது மேகம் போகுது இல்ல, மேகம் எப்போ போகுதோ இவங்க போவாங்க. மேகம் நிற்கும் நின்றுருவாங்க. அல்லேலூயா. மேகம் போகும்போது போவாங்க, மேகம் நிற்கும் போது. அப்ப புதிய ஏற்பாடு மேகத்துக்கு யார் அடையாளம்னா ஆவியானவருக்கு அடையாளம். ஆமேன். ஆவியானவர் போகும்போது நம்ம போகணும். ஆவியானவர் போகக்கூடாது பட்சத்தில் போகக்கூடாது. அப்போதான் நாம் கானான் தேசத்துக்குள்ள நல்ல வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியும், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியும். தேவன் நமக்கு கொடுத்த தேசத்துல பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் நம்ம நடத்துகிற பாதையில் நம்ம போகும்போது தான் நாம் பிரவேசிக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும் 9, 18, 19 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே
பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மேகம் போகலன்னா போக மாட்டாங்க. ஓகேங்களா? என்னாகும் 12:10 மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஓகே, ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த மேகம் இந்த கூடாரத்தை விட்டு போயிடுச்சு. போன உடனே மிரியாமுக்கு குஷ்டம் வந்துடுச்சு. மேகம் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, ஆவியான இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆவியானுடைய அந்த பிரச்சனை இல்லாம போகும்போது பிசாசு உங்க வாழ்க்கையில கெடுக்க பார்க்கறான், கெடுத்துருவான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மேகம் கூடாரத்தை விட்டு விலகி போயிட்டு மிரியாம் உறைந்த மழையின் மேகம் இருக்க வரைக்கும் என்ன இல்லை, அவனுக்கு இல்ல குஷ்டம் வரல, வியாதி வரல, பலவீனம் வரல. மேகம் விட்டு போன உடனே அவங்களுக்கு வியாதி வருது. அப்போ ஆண்டவனை விட்டு போகனா நமக்கு பிரச்சனை வருது. அல்லேலூயா. ஆண்டவனை விட்டு போனா பிரச்சனை வருதுன்றீங்க. என்ன காரணம்னா தேவன் நம்ம கூட என்ன பண்றதுல விட்டு போகிறார். ஏன் போகிறா பார்க்கணும், என்ன பிரச்சனை பார்க்கணும். விட்டு போகும்போது பிரச்சனை வருது. ஓகே, இங்க திருப்பி என்னாகமும் 12 யாத்திரை எடுத்துட்டீங்கன்னா யாத்திராகம் 30, 40, 36. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். ஓகே, மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். ஓகே, எழும்பாது இருந்தால் அவங்க எழும்பாது வரைக்கும் பிரயாணம் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஆவியானவர் மூவ் பண்ணாதான் நாம மூவ் ஆகணும். இதுதான் என்ன பண்றாங்க இதுதான் வந்து அப்போஸ்தலர் 1:8 சொல்றோம். நாம என்ன சொல்றோம்னா, திருப்பி படிக்கலாமா? இப்போ படிச்சா புரியும் ஏன் வந்து ஆண்டவர் போகணும் சொல்றாருன்னு. அப்போஸ்தலர் 1:8 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். இப்ப என்ன சொல்ல வரானா, நீங்க வந்து இதுல எடுக்கலாமா? 5 எடுக்கலாம். 5 அதுலயே, அது 1:5 பக்கத்துல இருக்கு 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆவியானவர் காத்திருங்கள், நீங்க போகாதீங்க. ஏன்? அப்போ பழைய ஏற்பாட்டுல மேக ஸ்தம்பம் போனாதான் இவங்க போகணும், இல்ல உனக்கு பாதுகாப்பு இல்ல. புதிய ஏற்பாடு சொல்றாரு, இந்த மேகம் ஆகிய நீங்க எருசலேம் விட்டு போகாதிருங்க. ஏன்னா பரிசுத்தாவி இன்னும் வரல. வந்த பிறகு அவர் கொண்டு போகும்போதுதான் நீ எங்க போனோம்னா பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். எப்போதுனா ஆவியானவர் மூவ் ஆகும்போது. அது வரைக்கும் இங்கே தடுத்துருங்க. பழைய ஏற்பாட்டுல இந்த மேகம் போனாதான் போனோம், மேகம் போகலாம் போக கூடாது. அப்படி மேகம் உன்னை விட்டு போனாலோ நீங்க மேகத்தை விட்டு போனாலோ வெண்கூசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வியாதி வருது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாம்னு பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால நீங்க ஆவியானோடு இருங்க, அவர் பேச கேளுங்க, என்ன செய்யணும் சொல்றத கேளுங்கன்றார். அதான் எருசலேம் விட்டு நீ போகாதீங்க. பழைய ஏற்பாடு எப்படி மேக சம்பத்தை விட்டு போகாதீங்களோ, மேக சம்பம் போகலாம் நீங்க போகாதீங்களோ, அதே மாதிரி இங்க ஆவியான போகலன்னா நீங்க போகாதீங்க. ஏன்னா ஆவியான கொடுக்கப்படல, எருசலேம் தடுத்து நில்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்த பிறகு நீங்க யூதாவும் சமாரியா பூமி கடைசி வரைக்கும் போகலாம். அப்ப நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம்? இப்போ இது என்ன போய் வச்சிருந்தோம்னா, இப்போ நாம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறோம்? நான் வாழ்க்கை ஆவியம் நடத்துறாரா? இதான் சொல்ல வர்றாரு. அங்கே காட்டுறாரு, ஓகே மேகம் போனதான் போனோம். இங்க சொல்றாரு, அது ஆவியான வர்ற வரைக்கும் நீ எருசலேம் போகாதப்பா, இங்க இருப்பான்றாரு. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் உலகம் எல்லாம் போறாங்க. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆவியான சொல்படி நம்ம கேட்கிறோமா? ஆவியான போ சொன்னா போறோமா? ஆவியான நில்லு சொன்னா நிக்கிறோமா? அப்ப வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டும் என்றால் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு நீங்க என்ன பண்ண வாழ்க்கையில போங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தை கேட்காம நிறைய இடத்துல மாட்டிக்கிறோம். நம்மளும் மாட்டிக்கிறோம், நிறைய இடத்துல மாட்டிக்கிறோம். நானும் மாட்டிக்கிறேன். சே சொல்லி கேட்டு இருந்திருக்கலாமே,
பண்ணிருக்கலாமே, சரி ஓகே இதை செய்வோம், திருப்பி பண்ணுவோம். இப்படி ஆவியான வார்த்தையை கேட்டு செய்யும் போது அங்க வெற்றி உண்டாகுது. ஆவியான வார்த்தையை கேட்காம செய்யும் போது அங்க தோல்வி ஏற்படுது. அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, ஆவியான பிரசன்ன இருந்து தேவன் என்ன சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, ஆண்டவர் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா. ஆண்டு பேச, ஐயோ ஆண்டு கேட்க மாட்டேதுன்னா, இல்லை நீ தேவ சமூகத்தை உட்கார்ந்து நீங்க பேசுங்க, நீங்க சொன்னா கேட்பேன், நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்ன முடிவுக்கு தெரியலன்னா ஆண்டவர் நேரடியா பேசுறாரோ, பைபிள் மூலம் பேசுறாரோ, இல்லை யார் மூலம் பேசுறாரோ, எப்படியாவது நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அதனுடைய சிம்டம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தேவன் பேர் சொல்லிட்டு அவன் பேசாத கடவுள் அல்ல. அவர் கண்ணிருந்து பார்க்காத, காதிருந்து கேட்காத கடவுள் கும்பல்ல. அவர் பேசுகிற தெய்வத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா வாழ்க்கைக்கு வேண்டி அவர் பேசுவார். அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணி காத்திருக்கணும். நீங்க பேசுங்க, நீ பேச நான் மூவ் பண்றேன், நடக்கிறேன். மேகம் எழும நான் எழுமாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நமக்கு பிரச்சனை, ஆவியான சொல்ல இடத்துக்கு போனா பிரச்சனை. ஏன்னா ஆவியான எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கையில நடக்க போகிறது எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது ஜெபத்தோடு செய்யுங்க, ஜெபத்தோட பண்ணுங்க, செய்யுங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரிய கோட்டை போகும்போது சொல்லுவாங்க ஜெயம் உண்டாகும். ஆய்ப்பண்ணது போகும்போது என்ன பண்ணுறாங்க, சொல்ல மாட்டாங்க, ஆண்டு மூவ் ஆகணும், இவங்களே மூவ் ஆகிடுவாங்க. பிரச்சனை 36 பேர் இறந்து போயிடுவாங்க. இப்படி ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு, தேவ சத்தத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையை நடக்க பயக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை எதிர்படி நம்ம இஷ்டப்படியோ நம்ம விருப்பப்படியோ அல்ல, தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடக்க நமக்கு என்ன போனோம், நாம் மாறுவோம், நடக்க பயிலுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அப்போ இரண்டாவது, முதல்ல ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். யாத்திரையாகமம் 25:16, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. இப்ப ரெண்டாவது அந்த பாலத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய சாட்சி பெட்டி இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இந்த பெட்டியை தான் தூக்கிட்டு போறாங்க. இந்த பெட்டி எங்க இருக்கு, பாளையத்துக்கு உள்ள இருக்கு. எங்க இருக்கு, பாளையத்து மக்களோடு இருக்குது இந்த பெட்டி. மேக சம்பம் எங்க இருக்கு, எங்க இருக்கு, சூப் எங்க இருக்கு, மேல இருக்கு. மேகசம்பம் உள்ள வரல, பெட்டி உள்ள இருக்கு, மேகசம்பம் மேல இருக்கு. இந்த மேகசம்பம் போகும்போது இந்த பெட்டியும் கூட சேர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ ஆவியான உங்களை லீட் பண்றாருன்னா நீங்களும் வேணா கூட சேர்த்துக்கிட்டே போகணும். இப்ப கூட சேர்ந்து எது போகுதுன்னு தான் இங்க பார்க்க போறோம். திருப்பியும் எபிரேயர் 9:4 பார்த்தீங்கன்னா அது உடன்படிக்கை படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் எதுல உடன்படிக்கை பெட்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிந்து திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. உடன்படிக்கை ஆண்டோட 10 கற்பனை, மோசே எழுதப்பட்ட 10 கற்பனை உள்ள இருக்கு. அப்ப உடன்படிக்கை என்ன இருக்குன்னா அதுக்குள்ள ஆண்டுடைய கற்பனை இருக்கு. அல்லேலூயா. ஆண்டுடைய கற்பனையோ என்ன கூட்டு ஆண்டு சொன்ன வாக்கு தத்தங்களை, ஆண்டு சொன்ன வசனங்களை என்ன பண்றாங்க, எடுத்துட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க, வாழ்க்கையில கொண்டுட்டே இருக்கிறாங்க. யோவான் 15 என்னாகும் 7:8-89 பார்க்கலாமா. என்னாகும் 7:89 மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது, இப்போ இந்த மேல கவனிங்க, இது உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மேல என்ன இருக்குது, மேக சம்பம் இருக்கு. உள்ள கூடாரத்துல அது பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா ஆணுடைய அந்த 10 கற்பனை இருக்கு, துளுத்த கோல் இருக்கு, அது அப்பம் வைக்கிற அந்த பொறுப்பு இது கிண்ணம் இருக்கு. ஓகே, இப்போ மோசே ஏதாவது தேவை ஏதாவது வேணும்னா ஆண்டோட பேச போகிறார். பேச போகும்போது அங்க போட்டிருக்கோம் மோசே தேவனோடு பேசும்படி. போடுங்க அதை அப்படி. அதுதான் மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் தேவனோடு பேசணும்பா, தேவனோடு பேசணும் சொல்லி உள்ள போகும்போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவர்களின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான்.
அங்கே இருந்து அவனோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா, அந்த பெட்டி இருக்கு பாத்தியா, அந்த பெட்டி கிருபாசன பெட்டி மூலமாக தேவன் பேசுறாராம். அப்ப இப்ப நமக்கு பெட்டி எதுனா இந்த பைபிள். அல்லேலூயா. ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, நம்ம கடவுள் பேசுற கடவுளுங்க. பழைய ஏற்பாடுல அந்த பெட்டி அந்த ஆசீர்வாதம் உள்ள போகும்போது அந்த பெட்டி மத்தியில கிருபாசனத்தின் மத்தியில இருந்து தேவன் பேசுறாராம். அந்த பெட்டிக்குள்ள ஆண்டோட உடன்படிக்கை இருக்கு. அந்த பெட்டியிலிருந்து தேவன் பேசுகிறாராம். இப்போ நமக்கு பெட்டி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அழகா ஜிபு போட்டு கையில கொடுத்துட்டாங்க. இப்ப கையில இருக்குதான் பெட்டி. இந்த பெட்டி நம்மோட பேசும். ஹல்லேலூயா. இந்த பைபிள் படி நம்மோட பேசும். இந்த பைபிள் வாழ்க்கை வேண்டியதை பேசும். வாழ்க்கை பிரச்சனை என்ன பண்ண இருக்கு சமயத்தை இது வார்த்தை பேசும். வார்த்தை இதன் மூலமா உங்க வாழ்க்கை வெளியே வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுங்க, சோக கவலையா இருக்குங்க, வாழ்க்கை முன்னுக்கு வர முடியல, ரொம்ப பலவீனமா இருக்குங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ண பேச ஆரம்பிக்கும். பழைய ஏற்பாட்டுல எந்த கடவுளும் பேச மாட்டாங்க. எத்தனையோ கடவுள் இருக்குது, அந்த கடவுள்லாம் பேசல. இந்த கடவுள் மாத்திரம்தான் உடன்படிக்கை பெட்டி மூலமாக மக்களோடு பேசுற கடவுள். அல்லேலூயா. அது மோசே போகும்போது போட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு எத்தனையோ சிலைகள் இருக்கு, எத்தனையோ கோவில் இருக்குது. எங்கேயாவது ஒரு கோவில ஒரு சிலை பேசி இருக்கா? ஆனா நம்ம ஆண்டவர் பேசுவாரு. அல்லேலூயா. பேச மாத்திரமில்ல, உங்களுக்கு உதவி செய்வாரு. அதான் போட்டிருக்கு, பேசும்படி போகும்போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டி மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் உண்டாக கேட்பான். தேவன் பேசுறாருங்க. யார் கூட? மோசே கூட பேசுறாருங்க. உடன்படிக்கை பெட்டியோடு பேசுறாரு. அதுல கற்பனை இருக்கு. கற்பனை செய்ய முடியுது உங்களால? ரூமுக்குள்ள போறீங்க, இருட்டா இருக்கு, உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. ஆண்டவரே இப்படிலாம் இருக்கு ஆண்டவரேன்னு பேசும்போது அந்த பெட்டி பேசுது. மோசே இப்படிலாம் நீ செய்யணும்பா, இப்படிலாம் அவனை கூட்டு போனப்பா, இல்ல ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஆண்டவரே, இல்ல கவலைப்படாத, என் கிருபை உன்னோட இருக்குது, நீங்க இவங்கெல்லாம் கடந்து போனப்பா அப்படின்னு அந்த பெட்டி பேசுது. எப்படி இருக்கும்? ஆண்டவர் பெட்டி மூலம் பெட்டி பக்கத்துல இருந்து பேசுறாரு. இப்படிதான் போகணும், இவெல்லாம் எதிரி வருவான், எதிரிக்கு பயப்படாத, தைரியமா போ, தண்ணியில கவலைப்படாத, தன் வயிற தண்ணியெல்லாம் கொடுப்ப உனக்கு, உன்னையாவது ஏத்து நிற்க முடியாது. அப்போ தேவன் சத்தத்தை என்ன பண்ண கேட்கிறான். சும்மா என்ன பண்ணலவன் கண்புடித்தனமா தேவனை கும்பிடல, அவர் பேசுற சத்தத்தை மோசே கேட்கிறான். அதே மாதிரிதான் இப்போதும் நாமும் தேவ சத்தத்தை கேட்கணும். தேவன் பேசுதை கேட்கணும். அல்லேலூயா. தேவன் பேசுதை கேட்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறாரு. அல்லேலூயா. நிறைய விஷயத்த சொல்லலாம், நிறைய விஷயத்துல தேவன் பேசுறது, நிறைய விஷயத்துல நம்ம பண்ணலாம், சாட்சியா சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ தேவன் தினந்தோறும் நம்மோடு பேசுகிறார். தினந்தோறும் நம்மோடு என்ன பண்ணாரு? பேசுகிறார். அல்லேலூயா. என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன செய்யணும், தேவன் நம்மோட கேட்கிறார். நம்ம கேட்கணும். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம காதல் ஆண்டவர் என்னோட பேசுங்க ஆண்டவர் கேளுங்க, வாழ்க்கை எப்படி போகும் ஆண்டு பேசுவார். வாழ்க்கை என்ன? ஏன்னா நம்ம பேசுற கடவுளை கும்பிட்டு இருக்கிறோம். சும்மா நம்ம ஒரு கடவுளை கும்பிடல, சும்மா போறோம் 2 சிலைக்கு மேல கும்பிடுறோம், நம்மளே பேச வர்றது மாதிரி இல்லை. கிறிஸ்துவ என்பது நாம் பேச அவர் பேசுவார். இது பைபிள் நம்மோடு பேசும். நாமும் அவர் ஒன்னா இணையும் போதுதான் அங்க என்னப்படுது நடக்குது. இல்லையா? நம்ம தேவனோடு பேச, அவர் நம்மோடு பேச, நம்ம ஒன்று அவரோடு பேச, நம்மோட இப்படி பேச பேச அனுபவத்தில் 2 பேரும் இணைந்து இருக்கு. இதுதான் நம்ம புதிய ஏற்பாடுல இந்த ஆண்டவர் திராட்சை செடி, நம்ம யாரு? திராட்சை கொடிகள். ஒருவர் எண்ணிலும் அவனில் இருந்தால் அவர் மிகுந்த கனியை கொடுப்பான். இதான் யோவான்ல பார்க்கும்போது, யோவான் 15 அதிகாரம் 1-9 நான் படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அதிகாரத்தை. யோவான் 15 அதிகாரம் 1-9 வரைக்கும் படிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிடத்தில் நிலைத்திருப்பேன். ஆமென். நாமும் ஆண்டு ஒன்னா இணைஞ்சிருக்கணும். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நாம் கடவுளோடு ஒன்னா இல்லைன்னா நாம் கனி கொடுக்க முடியாது. நம் வாழ்க்கை ஆசுமாய் மாற முடியாது. நம் வாழ்க்கை நன்மை வராது. நாம் தேவனோடு இணைஞ்சில்லைன்னா நம் வாழ்க்கை நன்மைகள் கிடைக்காது. ஹல்லேலூயா. என்னதான் நீங்க என்னதான் நீங்க வேலை செய்தாலும், என்னதான் நீங்க பண்ணினாலும், என்னதான் நீங்க காரியத்தை செஞ்சாலும், தேவனோடு நீ ஒன்னா இல்லைனா, தேவ சத்தத்தை நீ கேட்கலனா, அவரோட ஐக்கியம் இல்லைனா, நீங்கள் என்ன கேட்க முடியாது, கனி கொடுக்க மாட்டிருக்க, நன்மை வாழ்க்கை வராது. ஐந்தாவது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து எரிந்து போவான். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தவங்கள நான் இல்லைனா, ரட்சிக்கப்படாத மக்கள்கிட்ட இல்ல, ஆண்டு இல்லைன்னா அவன் நரகத்துக்கு போகிறாங்க. நான் இல்லாததுனால தான் ஜனங்கள் நரகத்துக்கு போகிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இல்லாத மக்கள்கிட்ட ஆண்டு போய் சொல்லணும். ஒருவனுக்குள்ள நான் இல்லைன்னா எங்க போறானா, எரிந்து அக்கினில போடப்படுகிறான். அப்ப ஆண்டு பத்தி தெரியாத மக்கள்கிட்ட ஆண்ட சொல்லணும். சொல்லும் போது அவங்க காப்பாற்றப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. அதான் போட்டு இந்த இடத்துல, ஒரு எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் சொல்லும் போது சொல்லுங்க உங்ககிட்ட, நீங்கள் என்னிலும் சொல்லும் போது நான் உன்னிலும் வந்திருக்கணும். ஆனா அங்க நான் உன்னிலும் வர வேணா வந்திருக்கங்க என் வார்த்தை. நான் என்றால் யார்? தேவன் வார்த்தையா இருக்கிற. யோவான்ல பாக்குறோம்ல, தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. தேவன் வார்த்தை. அப்ப நான் உன்னிலும்னா நீங்க என்ன வந்திருக்கணும். நான் அப்படி வராம என்ன பண்றது, என்னுடைய வார்த்தை உன்னிலும். ஏன்னா நான் வார்த்தையாக இருக்கிறேன். நான் வார்த்தையின் கடவுள். அல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தை என்பது சவுண்ட் கேட்கும். அப்ப நம்ம பேசணும் தேவனோடு. அவர் பேசுற கடவுள், ஏன்னா அவர் வார்த்தை. ஆமென். தேவனுடைய பெரிய வார்த்தை தான். அப்போ என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்போ ஏன் வாழ்க்கை நடக்கலனா, நீ என்னுடைய வார்த்தை உன்னில இல்ல. அல்லேலூயா. சொல்லிக்கிறீங்க, நீங்கள் என்னிலும், நீ என்னுக்குள்ள இருக்கணும். நான் என் வார்த்தை உனக்குள்ள, நான் உனக்குள்ள இருப்பேன். இருந்தீங்கன்னா என்ன கேட்கிறீங்களோ அதுவும் கிடைக்கும். அல்லேலூயா. பக்க சொல்லுங்க, நீங்க ஆண்டு ஒன்னா இருந்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நல்லா சொல்லுங்க. நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா, நீங்க அவருக்குள்ள இருந்தீங்கன்னா, அவருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அவரை கட் பண்ணிட்டீங்கன்னா காஞ்சு போயிடுவீங்க. சொல்லுங்க, அவரை கட் பண்ணிட்டீங்கன்னா காஞ்சு போயிடுவீங்க. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரை கட் பண்ணாலே போதும், நீங்க காஞ்சி உலர்ந்து தூக்கி நெருப்புல போற மாதிரி மாறிடுவீங்க. அப்போ தேவனுக்கு ஐக்கியம் தான், உறவு தான் உங்களுக்கு நன்மை கொண்டு வருது. அல்லேலூயா. செழிப்பை கொண்டு வருது, கனியை கொண்டு வருது. உங்களுடைய முயற்சி அல்ல, நீங்க வேலை செய்யறது அதல்ல. நீங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டும் என்றால், கனி கொடுக்க வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கை சிறப்பா மாற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆமென். நீ நல்லா மாறணும்னா தேவன் உங்களுக்குள்ள வரணும். நீங்க தேவனுக்குள்ள வரணும். அவர் வார்த்தை உங்களுக்குள்ள வரணும். நீங்களும் ஆண்டு ஒன்னா கலக்கும் போதுதான் உன் வாழ்க்கை என்ன வருது, நன்மை வருது. தேவனோடு பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. நன்மை வருது. அதுக்கப்புறம், நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சிருஷ்டா இருப்பீர்கள். ஓகே. பிதா என்ன அன்பா இருக்கிறது போல நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஆமே. ஹல்லேலூயா. தேவ அன்பா இருக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியாது, அன்பா இருப்பேன். அதன் மிகுந்த கனியை கொடுக்கும் போது, வாழ்க்கையில மிகுந்த கனியை கொடுக்கும் போது உங்க மூலம் பிதா மகிமைப்படுவார்.
வாழ்க்கையில மிகுந்த கனி. என்ன கனி? என்ன கனி? நன்மை. என்ன நன்மை? ஆவின் கனி. அதுக்கப்புறம் வேற கனி இருக்கு, பொருளாதார கனி. அப்புறம் என்ன இருக்கு? சுகம் என்ற கனி. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் என்ற கனி. அதுக்கப்புறம் விடுதலை என்ற கனி. அதுக்கப்புறம் சந்தோஷம் என்ற கனி. இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கும்போது உங்களை பார்த்து மற்றவங்க பார்த்து, அப்பா ஏசு ஏத்துக்கினாப்பா, வாழ்க்கை நல்லா ஆச்சுப்பா, வாழ்க்கை மாறிச்சுப்பா, பிதா மங்கிய போடுவாராம். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. இப்ப மங்கிய போறாரா? அப்பா அங்க போயிடாதப்பா, சர்ச்சுக்கு மட்டும் நம்ம நல்லா கெடுத்து விட்டுருவோம்ப்பா. அப்படி இருக்குது. மாறணும். என்ன பண்ணும்? மாறணும். உங்களை பார்த்து நீங்க சொல்லவே தேவையில்லை, நீங்க இருக்கிறதை பார்த்து, நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, அல்லேலூயா, நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க நீ சொல்லாமலேயே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீ கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுக்கு நீங்க என்ன பண்ணும்? ஆண்டு ஒண்ணா இருக்கணும். அல்லேலூயா. நிறைய திராட்சை வருதுன்னா சொல்லுவான், அப்ப நல்ல தோட்டக்காரன்பா வேணுவான். இப்படிதானே? நல்ல ஒரு மாடு நல்லா பால் கறந்து சொல்லுவான், இப்ப நல்ல மாட்டுக்காரன்பா, அவன் நல்லா பாத்துக்கிறான்பா, மாடு வருதுப்பா அப்படின்னுவான். ஆடு நல்லா என்ன பண்ணுச்சு? பால் கொடுத்து என்ன பண்ணுவான்? புஷ்டு என்ன சொல்லுவான்? நல்லா மேய்ப்பம்பா, நல்லா பாத்துக்கிறான்னுவான். அப்போ தோட்டம் நல்லா இருக்குது அப்படின்னா யாருக்கு தான் பெருமை? யாரு? தோட்டக்காரன் தான் பெருமை. இப்ப நல்லா இருக்குது, யாருக்கு பெருமை? தேவனுக்கு பெருமை. அப்ப அதுக்கு நீங்க என்ன? ஆண்டவரே நான் நல்லா இருந்தா உங்களுக்கு தானே ஆண்டவர் பெருமை, நல்லா மாத்துங்க ஆண்டவரே, நான் மாத்த ரெடி ஆக்குறேன்பா, நீ நன்றி சொல்லு, எங்கூட சேர்த்துக்கோ, என்கிட்ட கொடு. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற கஞ்ச சொல்லுவாங்க, கஞ்ச இருக்கிற எப்படி? என்னோட என்கிட்ட உள்ள அந்த சத்து உனக்குள்ள வரட்டும், எனக்குள்ள தாராள குணம் உனக்கு உள்ள வரட்டும். நீ கஞ்ச கருமையா இருக்காத, என் கூட இணைஞ்சிரு. நான் தாராளமா இருக்கிறேன். எனக்குள்ள அந்த அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, எனக்குள்ள நீர், எனக்குள்ள இருக்கிற அந்த கிளையில் இருக்கிற சத்து உனக்குள்ள வரட்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே நம்ம ஒன்னா இருக்கலாம் ஆண்டவரே. நான் சொல்லுவார்ல, அசேகன சொல்லுவாரு, நீ நான் ஒன்னா இருக்கலாம் ஆண்டவரே, நீங்க நான் வரலப்பா, நான் ஒன்னா இருப்போம். உம்முடைய கை என்னுடைய கை, உம்முடைய கண்கள் என்னுடைய கண்கள், உம்முடைய பேச்சு என்னுடைய பேச்சு, என்னுடைய பேச்சு உங்களுடைய ரெண்டு ஒன்னா இருக்கலாம். அது மாதிரி நீங்க ஒன்னா இருக்கலாம் ஆண்டவரே, ஒன்னா பேசுவோம். ஆனா நான் நடந்தா நீ நடக்கிறீங்க, நான் அமர்ந்தால் நீ அமர்ந்துடுறீங்க, நான் பேசுனா நீங்க பேசுறீங்க, நான் கம்முன்னு இருந்தா நீங்கள் கம்முன்னு இருந்துருங்க ஆண்டவரே. இப்படி ஆண்டோடு இணைஞ்சி பேசி பழகி இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில திராட்சை பழங்களை, கனிகளை அதிகமாக கொண்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தேவனோட என்ன பண்ணும்? இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இணைய வாழ்க்கையில வேண்டியது என்ன பண்ண? தேவன் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. வார்த்தை வாழ்க்கையில ஆசத்தை கொண்டு வரும். பாத்தீங்கன்னா யோவான் 8:32 எடுத்துக்கொள்ளலாமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. என்ன விடுதலை ஆக்குமா? சத்தியம். சத்தியம் எது? சத்தியம் எது? இதான் சத்தியம். ஆமே. வேதமே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். இப்போ ஓகே ரைட் வந்துச்சுங்க, அடுத்த லெவலுக்கு வந்துடும். இப்போ கொஞ்சமா நவுத்து கொண்டு வரேன். இப்போ தேவனுக்கு நீங்க ஒன்னாயிடுறீங்க, கடவுள் ஒன்னாயிட்டீங்க. அவர் திராட்சை செடி, நீங்க திராட்சை கொடிகள். நீங்களா? நம்ம ரெண்டு ஒன்னா இருக்கணும், ஒன்னு ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியமா இருக்கும்போது நம்ம கனிக்கு நம்ம வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். நம்மள கனிகள் வரும். எங்க? கிளையில கனி வராது, கொடியில கனி வரும். தேவன் நம்ம இணைஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கையில கனிகள் தேடி வரும், நன்மை தேடி வரும். இதை பார்த்து அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டு ஏற்றுக்கொள்வாங்க. அதான் போட்டிருக்கு. இதுமா சத்தியம். என்ன இத சத்தியம்? ஏ சத்தியம்? பைபிள் சத்தியம். இந்த பைபிள் யாரு? கடவுளோட வார்த்தை. வார்த்தை என்னன்னா, வார்த்தை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பழையதுக்கு அடையாளம், உடன்படிக்கை பெட்டிக்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டியோடு இருக்க வரைக்கும் தான் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு. அது உடன்படிக்கை பெட்டி பேசிச்சு இவங்கிட்ட, மோசைகிட்ட பேசியது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மோடு பேசும். இது உடன்படிக்கை நடுவில் இருக்கும். இது உடன்படிக்கை சுத்து ஆசிரியர் கூட நடுவில் இருக்கும். இந்த ஆசிரியர் கூட உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த ஆசிரியர் கூட சுற்று ஜனங்க இருப்பாங்க, நடுவில் தான் இருக்கும்.
அப்போ நமக்கு நடுவில் ஆண்டு இருக்கணும், இருந்து அப்படியே என்ன பண்ண மூவ் ஆகும், மேகம் மூவ் ஆகும், உடன்படிக்கை மூவ் ஆகும், ரெண்டு பேரும் ஒரே டைம் மூவ் ஆகணும். அப்போ இப்ப சத்தியம் என்னன்னா பைபிள் தான் சத்தியம். ஆமென். அப்போ விடுதலை கொடுக்கணும்னா சத்தியத்தை என்ன பண்ணுவீங்க? அறிவீர்கள். ஆமென். பைபிள் தெரிஞ்சா போதாது, பக்க சொல்ல, பைபிளே தெரிஞ்சா போதாது, அறியணும். பைபிள் படிச்சா போதாது, என்ன பண்ணணும்? அறியணும். பக்கம் சொல்லுங்கப்பா பார்த்துட்டு. பைபிள் படிச்சா போதாது, நான் பைபிளை படிக்கிறதே இல்லையே, படிச்சதா பிரச்சனை, படிச்சதா இவ்வளோதோ பிரச்சனை சொல்ல, பைபிள் படிக்கிறதே இல்லை பாஸ்டர். நான் 3 தடவை சண்டே வந்து 3 தடவை சரி, அடுத்த வாரம் தந்து பார்த்தா ஐயோ சீப் உள்ள இருக்குதுப்பா, போன வாரம் வச்ச இது உள்ள இருக்குப்பா, இப்பதான் பாக்குறேன். அப்பா ரொம்ப ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு வந்து சாட்சி வர 1 வாரமா காணாது இருந்தது என்னுடைய ரேஷன் கார்டு அட்டை. நான் எனக்கு இதுக்கு பொங்கலுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க, எனக்கு கிடைக்கல. அண்ணா உடன்படிக்கை பண்ணு, நான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லி பார்த்தேன். அது மாதிரி சர்ச்சுக்கு வந்தேன், சர்ச்சுக்கு போனேன், பைபிள் திறந்த பாருங்க, 1 மாசமே கிடைக்காத அந்த இது என்னச்சு கிடைச்சிருச்சு. சாட்சி வருதுல பாஸ். அப்படி 1 மாசம் என்ன பண்ணல, பைபிளை படிக்கல. பைபிளை படிக்காம வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு சாட்சி வர இதுல 1 மாசமே கிடைக்காத என்னுடைய ரேஷன் அட்டை சர்ச்சுக்கு வந்த உடனே பாஸ்ட் கை வச்சு ஜெபம் பண்ணாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது அப்படியே பைபிள் அதிசயமா வந்தது. அதிசயமா வரலமா, 1 வாரம் மணி வச்சுக்கிற, இது வரைக்கும் திறந்தே பார்க்கல. இதுதான் சத்தியம். அப்போ இது சத்தியம் தான் வேலை செய்யாது, சத்தியத்தை அறிந்தாலும் வேலை செய்யும். பைபிளை படிச்சு அறிக்கை பண்ணணும், பைபிளை படிச்சு அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த சார் பைபிள் இருக்கிறது. இதுதான் என்னது, இதுதான் செடி இல்லையா, இதுதான் செடி. நம்ம யாரு? கொடி. நம்ம செயல்படுறதுதான் கனி, நம்ம தான் கொடி, நம்ம தான் மலர்கொடி இல்ல, மலர்கொடி பூங்கொடி மாதிரி கொடி. கடவுள் யாருதான்? செடி. இந்த செடியில இருந்து இந்த கொடிக்கு எப்படி சத்து வரும்? செடினா வந்துடும், நமக்கு சத்து வரும். ஓகே, வேற? சூப்பர்யா, தண்ணி எடுத்து கொடுக்க வரும். ஓகே, ரைட்டு தான். எப்படின்னா நம்ம தான் இப்போ கொடி சரிங்களா, இப்போ ஆண்டு என்ன பண்ண செடி. அந்த இருக்கிற செடியை இந்த கொடிக்கு கொண்டு போகிற அந்த டியூப் தான் இந்த பைபிள். அல்லையா, இதை நீங்க அறிஞ்சாது. இந்த பைபிள் ஒரு பக்கம் ஆண்டு கனெக்ஷன்ல இருக்கிற அந்த பைபிள்ல, ஒரு பக்கம் நம்ம கனெக்ஷன்ல இருக்கிறோம். இப்ப பைபிளை படிக்க 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 ஆண்டுடைய வல்லமை பைபிள் மொழியா வந்து வார்த்தை மூலம் வந்து நமக்குள்ள ஏறுது. அதனாலதான் இதை நீங்க படிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. இதுல ஒரு பக்கம் யார்கிட்ட இருக்குது? ஆண்டு கிட்ட இருக்கு, செடி கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. நம்ம யாரு? கொடி. அப்ப செடியில் இருக்கிற ஆஸ்வதங்கள்லாம் நமக்குள்ள ஃபீட் ஆகணும், வரணும்னா இத பைபிள் மூலமா ஃபீட் ஆகும். அல்லேலூயா. இத மூலமா நமக்குள்ள என்ன பண்ண சார் உள்ள ஏறி இறங்கி வரும். அதான் சொல்றாரு சத்தியத்தை அறியுங்கள். இந்த சத்தியத்துக்குள்ள நான் என்ன வைத்திரு, இதுக்குள்ளதான் என்னுடைய என்ன இருக்குது, என்னுடைய எல்லா விதமானது இதுக்குள்ள வைத்திருக்கிறேன். இதை அறிய வேண்டும். இதை படிக்கூடாது, படிச்சதான் அறிய முடியும், படிச்சு விட்டுறக்கூடாது. நீங்க படிச்சு தியானம் பண்ணி இதை என்ன சொல்றாங்க, என்ன அதை உறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. என்ன பண்ணுனா அப்படியே உறிஞ்சு கொள்ளும். அந்த கொடி என்ன பண்ணும், வேர்ல இருந்து அப்படியே என்ன பண்ணும், தண்ணிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் பண்ணும், அப்படியே அது செடி மூலமா அந்த கொடி அப்படியே உறிஞ்சு கொள்ளும். அது உரிய 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 இழுக்க 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 அந்த செடி என்ன வரும், கொடியில என்ன வரும், கனி வரும். அது வந்து மாங்காவா இருந்தா மாங்காய் பழம் வரும், திராட்சையா இருந்தா திராட்சை கொலை வரும், வாழை மரமா இருந்தா வாழைப்பழம் வரும், வாழைக்காய் வரும், அதுக்கப்புறம் வாழை மரம் மாறும். அப்போ அது அப்படியே கொடி என்ன பண்ணும், அப்படி இழுக்கும், அது உள்ள இழுக்கணும். நம்ம இதுக்குள்ள என்ன பண்ணும், பைபிள்ல இருந்து வார்த்தைய வெளியில இழுக்கணும், நமக்கு வேண்டியதை இழுக்கணும், நமக்கு வேண்டியதை உள்ள இருந்து உறிஞ்சி எடுக்கணும், ஸ்டார்மா எடுக்கணும். இதனை படிக்க படிக்க தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண உரிய 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 இருக்க 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 அறிய 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 அது உங்களுக்கு என்ன பண்ண விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அவர் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன போட்டு கரெக்டா எபிரேயர்லனா அவர் அனுப்பின வார்த்தை என்ன போட்டிருக்கோம், அவர் அனுப்பின வார்த்தை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இதான் போட்டிருக்கோம். அவர் அனுப்பின வார்த்தை. இனி ஆண்டவர் உங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த வார்த்தையில வந்துடுச்சு. அவர் அனுப்பின வார்த்தை உங்களுக்கு சுகமாக்கும். சொல்லு புரியுதா? அவர் அனுப்பின வார்த்தை உங்களுக்கு குணமாக்கும். இப்போ இயேசுப்பா நமக்கு சுகமாக்க மாட்டாரு. இயேசு நமக்கு சுகமாக்க அது நல்லா அநியாயமா பேசுறாருன்றீங்களா? ஏன்னா ஏசப்பா வார்த்தை அனுப்பிட்டாரு. இனி உங்களுக்கு சுகத்திற்கு அவர் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் சீல செஞ்சு முடிச்சிட்டாரு. ஏற்கனவே அனுப்பப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு சுகமாக்கும். அப்ப அனுப்பப்பட்ட வார்த்தை எடுத்து நீங்க பேசணும். ஏசப்பா சுகமாக்கும்னா நான் சுகமாக்க மாட்டேன்பா, ஏற்கனவே சுகத்தை கொடுத்துட்டேன், நீ எடுத்துக்கோ. அல்லேலூயா. எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி நான் செய்து முடிக்க வேண்டிய எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் முடிந்து சொன்ன, எல்லாம் முடிந்து சொன்ன சிலுவையில எல்லாம் முடிந்தது. இனி நான் சுகமாக்க அவசியம் இல்லை. நான் அனுப்பின இந்த வார்த்தையே என்ன பண்ணுக்கு சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வளர்ந்துட்டீங்க. சின்ன குழந்தை அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதும், சோறு என்ன பண்ணலாம், அம்மா குழைச்சு வாயில நுழைப்பாங்க, உள்ள சாப்பிடு 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 நுழைப்பாங்க. சின்ன ரட்சிக்கப்பட்ட புதுசுல பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க வளர்ந்து 20 ஆயிடுச்சு, அப்போ அம்மா வந்து பருப்பு எடுத்து மிக்சியில அரைச்சு சொல்லும், சாப்பிட சொல்லும், பஜ்ஜி குட்டியில சாப்பிடுடா அப்படின்னு கொஞ்ச நேரம் குழந்தையாது பார்த்தாலும் பருப்பு சாதம் போட்டு வாயில் நுழை எல்லாம் என்ன பண்ணுவோம், பார்க்குவோம். பாசம் ஓகேதான். அப்படி என்ன பண்ணுறது, செய்யறதே இல்லை. 20 வயசு சாப்பிட்றதுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட இங்கே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுவோம். இப்ப என்ன பண்ணுவோம், எனக்கு குழந்தைடா வாடா ட்ரெஸ் மாட்டி விடு, அம்மா 25 வயசு ஆகுதுமா எனக்கு, இப்போ குழந்தை ட்ரெஸ் மாட்டு அசிங்கமா இருக்கு போமா அப்படின்னுவோம். பெத்த அம்மா தான், அதுக்குன்னு 25 வயசு ஆகுது, இப்போ நம்ம ட்ரெஸ் மாட்டி விடுறேன், பேண்ட் மாட்டி என்ன அர்த்தம், அப்ப மட்டும் அறிவு இருக்குல்ல. எல்லாம் எங்க இருக்குது, பீரோக்குள்ள இருக்கு. நீ என்ன பண்ணும், எடுத்து மாட்டிக்கணும். அதே மாதிரி எல்லாமே வார்த்தையில இருக்கு, நீங்க எடுத்து மாட்டிக்கணும். அல்லேலூயா. சுகம் இருக்குது, எடுத்து மாட்டிக்கணும் சுகத்தை. ஆரோக்கியம் இருக்கு, எடுத்து மாட்டிக்கணும் ஆரோக்கியத்தை. நான் அனுப்பின வார்த்தை உன்னை குணமாக்கும். நான் இல்லப்பா, நான் முடிச்சிட்டேன், என் வார்த்தை தான் உன்னை குணமாக்கணும். இனியும் என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆல்ரெடி என்ன செஞ்சு முடிச்சிட்டேன், என்கிட்ட ஏன் கேட்கிற, எல்லாம் உனக்கு கொடுத்தாச்சு, நீ ரிசீவ் பண்ணு. ஒரு எண்ணிலும் என் வார்த்தை உன்னிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பா போட்டுக்கல. அப்ப எனக்குள்ள இணைஞ்சுக்கோ, என் வார்த்தை எடுத்து பேசு, என் வார்த்தை காரியங்களை சொல்லு. நீ சொல்ல 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 வாழ்க்கை நன்மை உண்டாகும். அல்லேலூயா. வாழ்க்கை செழிப்பு உண்டாகும், வாழ்க்கையில பெரிய நன்மை இருக்கும் வாழ்க்கையில. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ண, அல்லேலூயா. இதை நான் லாஸ்ட் பார்த்தோம். நான் வார்த்தை அனுப்பி அவர் என்ன பண்ணாரு, ஆமா நான் அனுப்பின வார்த்தை அவர் என்ன பண்ணும், குணமாக்கும். முன்னாடி யோவான் 8:32 படித்தோம்ல, அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். படிச்சது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நான் அனுப்பின வார்த்தை, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, நான் அவர் செய்ய போறது இல்ல, அவர் வசனம் தான் செய்ய போகுது. அவர் வசனம் எங்க இருக்கு, இப்போ எங்க இருக்கு, இந்த பைபிள்ல இருக்கு, இந்த வார்த்தையில இருக்கு. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நான் வார்த்தையை அனுப்பி, நான் அனுப்பப்பட்ட வார்த்தை உன்னை குணமாக்கும். நான் செஞ்சு முடித்து உன்னை குணமாக்கும். நான் அனுப்பின வார்த்தை, நான் பேசின வார்த்தை, நான் சொன்னது வார்த்தை உன் வாழ்க்கை குணமாக்கும். அப்போ ஆண்டரோடு இணைஞ்சு இருக்கணும். அதே டைம்ல மேகமும் என்ன பண்ணும், இருக்கணும். ஆவியானவரும் இருக்க வேண்டும். அதே சமயத்துல இருக்கணும், வார்த்தை இருக்கணும் வாழ்க்கையில.
இந்த ஆவியானவரும் வார்த்தையும் எங்க ஒன்றாய் சேருதோ அவர்களால் தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவர்கள் தான் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவர்கள் தான் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அவர்கள் தான் வாழ்க்கையில முக்கியமான காரியங்களை செய்ய முடியும். ஆமென். அப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? வார்த்தை இருக்கு. இருக்கா இல்லையா? வார்த்தை நமக்குள்ள வார்த்தை இருக்கணும். இந்த வார்த்தை இருந்தாதான் பைபிள்ல வார்த்தை நமக்குள்ள நாம் ஒன்னா இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த நம்மள இந்த வார்த்தைய எது ஆக்டிவ் பண்ணுது? எது செயல்பட வைக்குது? இப்போ உடன்படிக்கை பெட்டி, இப்போ சொல்ல புரியும் நினைக்கிறேன். இப்போ உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்குள்ள இருக்கு. உடன்படிக்கை பெட்டில வார்த்தை இருக்கு. நமக்குள்ள வார்த்தை இருக்கு. பைபிள் படிக்கிறோம், வார்த்தை இருக்கு. இப்போ நான் மூவ் ஆகணும், நான் முன்னுக்கு வரணும்னா எது நவரணும்? ஆவியான நவரணும். மேக சம்பம் நவர்ந்தாதான் இந்த என்ன பண்ணும்? இந்த பெட்டி போகும். மேகசபம் நவர்லனா இது போகாது. அப்போ வார்த்தையை நீங்க படிக்கும்போது ஆவியானோடு சேர்ந்து படிச்சாதான் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கை வேலை செய்யும். அல்லேலூயா. இது மூவாக எதை பொறுத்துதான் இருக்கு? ஆவியான பொறுத்து இருக்கு. உங்க வார்த்தை உங்க வாழ்க்கை எப்படி மூவ் ஆகுதுன்னா, உங்களோட வார்த்தை ஓகே, நீ ஆண்டோடு இருக்கிறீங்க, படிக்கிறீங்க, நல்லதுதான். ஆவியானவர் மூவ் ஆகல, ஆவியானவருடைய பிரசனம் இல்லைன்னா, ஆவியானவர் மூவ் ஆகலைன்னா நீங்களால மூவ் ஆக முடியாது. அங்க இருக்க வேண்டியிருக்கும். அப்போ பைபிள்ல நம்ம ஆவியானோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் தான் உள்ள வார்த்தை என்ன பண்ண ஆக்டிவ் பண்ணுறாரு. ஆவியானவர் ஆக்டிவ் பண்ணுறதுனாலும் உள்ளே வார்த்தை அது ஓகே. இப்போ ஆவியான வார்த்தை என்ன பண்றாரு? ஆக்டிவ் பண்ற சொல்றாரு. இப்போ உள்ள என்ன இல்லை? உடன்படிக்கை பற்றி இல்லை. போமா? போகாது. அல்லேலூயா. உள்ள வார்த்தை இருக்க வேண்டும். ஆவியை நம்மள நடத்த வேண்டும். சொல்லுங்க, உள்ள வார்த்தை இருக்க வேண்டும், ஆவி நடத்த வேண்டும். ரெண்டுல எது இல்லைனாலும் வாழ்க்கையில தோல்விதான். ஆவியர் எங்க இருக்கணும்? நமக்கு மேல இருக்கணும். அபிஷேகம் என் தலை மேலே. ஆவியானவர் அபிஷேகப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர். அபிஷேகப்பட்டவங்களுக்கு உள்ளே. அல்லேலூயா. ஆவியர் தலை மேலே, அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு உள்ளே. ஆண்டவனுக்கு உள்ளே இருக்கணும். ஆவியனுக்கு மேல பிரசன்னமா இருக்கணும். ஆவியனர் போனா நீ என்ன போகணும், நில்லுனா நிக்கணும். ரெண்டு பேர் யாருக்குள்ள ஆக்டிவா இருக்கிறாங்களோ அவர்கள் உலகத்துல பெரிய காரியங்கள் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரெண்டுமே நடத்தணும். அவர் போலனா இவர் போக மாட்டாரு. இவர் இல்லைன்னா கூட அது போகாது. உங்களோட வார்த்தை இல்லைன்னா, நீங்க பைபிளே படிக்கல அப்படின்னா கூட, படிக்கல எப்படி முடியும்? என்ன பேசுவாரு? இல்லையே. ஆவியானவர் உள்ள வார்த்தை, உள்ள படித்த வார்த்தையே உங்களுக்குள்ள வார்த்தை எடுத்தான் பேசுவார். ஆமென். இதான் போட்டிருக்கு. ஆவியானவர் உங்களை அவர் நான் பேசுறது எடுத்து உங்களுக்கு பேசுவார் போட்டிருக்கிறார். ஆண்டு சொல்லவும் கூட ஆவியானவர் அவர் சித்தமா எதுவும் செய்யாமல் நான் சொன்னதை, நான் பேசுறதை எடுத்து உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்கு மேலே இருக்க வேண்டும். வார்த்தை நமக்கு எங்க இருக்கணும்? உள்ளே இருக்க வேண்டும். ஆமென். அப்போ மாறும்போது ஆவியானவர்தாமே இயேசுவின் மூலமாக நாம் அவர் சாயலாக மாறுகிறோம். அல்லேலூயா. இப்படி ஆக 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 அவர் சாயலாய் மாறுகிறோம். ஓகே. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ரெண்டு எதுங்க சொல்லி முடிச்சிடலாம். உணவு, உடை. ரெண்டு முக்கியமா? உணவு, உடை ரொம்ப முக்கியமான மனுஷனுக்கு. உணவு எங்க இருக்கு? நமக்கு உள்ள இருக்கு. உள்ள போடுறோம். ட்ரெஸ் எங்க போடுறோம்? வெளியில போடுறோம். ட்ரெஸ் ஆவியானவருக்கு அடையாளம். உள்ள போட்ட சாப்பாடு இயேசுக்கு வார்த்தைக்கு அடையாளம். நானே ஜீவப்பம் நான் சொல்றாருல. அப்ப உள்ள சாப்பிடுறது யாரு? ஜீவப்பமாக இயேசு கிறிஸ்து. அப்ப உள்ள இயேசு இருக்கணும், வெளியில ஆவியானவர் இருக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ் யாருக்கு அடையாளம்? ஆவி அடையாளம். நான் சாப்பிட யாருக்கு அடையாளம்? இயேசுக்கு அடையாளம். அதெல்லாம் மறக்காம என்ன பண்ணோம்? ஞாபகம். சாப்பாடு, உடை ரொம்ப முக்கியம். நல்ல ட்ரெஸ் போடுறோம்ல,
ட்ரெஸ் பண்ண நினைக்கணும், ஓகே ட்ரெஸ் போடுறேன், ஆவியா தப்பிச்சு கொள்ளணும், என் மேல ஆவியான் இருக்கிறாரு. சாப்பிட்றீங்கன்னா சொல்லணும், ஆண்டவர் அப்பமா இருக்கிறாரு, நான் அப்பத்தை புசிக்கிறேன், எனக்குள்ள ஆண்டு இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரா சொல்லு, எனக்குள்ள ஆண்டு இருக்கிறாரு, எனக்கு மேல ஆவியான் இருக்கிறாரு. ரெண்டுமே சேர்ந்துதான் அந்த பாளையம் நகர்ந்து கானானுக்குள்ள போகும், நன்மைக்குள்ள போகும், பாலும் தேனும் ஓடு தேசத்துக்குள்ள போகும். ஆவியார் நவரலனா என்ன பண்ணது, அந்த பெட்டி நவராது, பெட்டி மாத்த முடியாது, அங்கதான் இருக்கும். அதான் புதிய ஏற்பாடு சொல்றாரு, நீ இங்கே இருங்க, எரிசல் விட்டு போகாதீங்கப்பா, ஆவியார் வரல, ஆவியார் வந்து நடத்தும் போதுதான் நீங்க என்ன பண்ணும், எருசலேம் விட்டு யூதா விட்டு சமாரியா போகணும். அது போ, இங்கே இரு. ஏன்னா வார்த்தை வந்துச்சு, வார்த்தை இருக்கு, இயேசு வந்துட்டாரு. எது இல்லை இப்போ, ஆவி இல்ல, வார்த்தை வச்சுக்கிட்டு ஆவி இல்லாம வேலை செய்யாது. அதனால ரெண்டு பேரும் எங்க இருக்குதோ அங்கதான முடியும், வெளியில போக முடியும். இன்னும் ஈஸி சொல்லனா, வெளியில போனோம், இங்க போனோம், ஊருக்கு போனோம் வச்சுங்களேன், என்ன வேணும் உங்களுக்கு, ட்ரெஸ் போடணும். வீட்டில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ட்ரெஸ் போட்டு ஒரு பெனியன் போட்டிருப்பீங்க, அதை வச்சு போக முடியுமா ஊருக்கு? ட்ரெஸ்ஸு வேணும். அது ரெண்டாவது வேணும், சாப்பிட்ருக்கணும், சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, போக முடியுமா? போக முடியாது. அதே மாதிரி தான் நீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு இருந்தால்தான், ரெண்டுமே நிறைவாக இருந்தால்தான் உங்களால போக முடியும். ஆமென். அதான் போட்டிருக்கு, சக்தி ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு உங்களை என்ன நடத்துவார். அல்லேலூயா. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் குறித்து அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். சொல்ற வார்த்தை எது? அது எதுவுமே தனியா சொல்லப்பா, நான் சொல்றதா அவர் சொல்றாரு, அவருக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அவர் இருக்கும் போதுதான் அறிவிப்பதனால் அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில வெற்றிகிற ரகசியம் என்னன்னா, ஆவியானவர் உங்களுக்கு மேல இருக்க வேண்டும், ஆண்டவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். இருக்கிறாரா? ஆவி இருக்கிறாரா? முகத்துல மூஞ்சி தெரியுது, ஒரு மகிழ்ச்சி தெரியுது முகத்திலேயே, இல்ல? பக்கத்து கேளுங்க, ஆவியன் உள்ள இருக்கிற, ஆண்டு உள்ள இருக்க, இயேசு உள்ள இருக்கணும், ஆவியானவர் வெளியே இருக்கணும். கேளுங்க, இயேசு உள்ள கேளுங்க, இயேசு உள்ள இருக்கிறாரா? இயேசு உள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் எனக்கு மேல இருக்கிறாரு, அபிஷேகம் என் தலைமையிலே. ஆவியானவர்னா ஆண்டு பேர் ஆவி அபிஷேகப்பட்டவர் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவியானவர் இருந்தார். ஆவியர் நிறைவுனால தான் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து பறந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து தன் மகிமையின் ஐஸ்வரியப்படி என்ன வசனம் இருக்கும், கொலோசையரா எடுப்பா, அதுல கொலோசை, மகிமை ஐஸ்வரியமாக எனக்குள் இருப்பதே, கொலோசை 1:27. அந்த பிலிப்பியன் கரெக்ட் தான். இது புரஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். அல்லேலூயா. யார் உங்களுக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவானவர். ஆமென். நீங்க தான் கொடி, அவர் செடி, அவர் உள்ள ஒன்ன சேர்ந்துடுறீங்க. அவர் உங்களுக்குள்ள இருப்பதான் என்னது அந்த ரகசியம். சொல்லுங்க, ரகசியம் சொல்றேன், காது சொல்லுங்க. இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? பக்கத்து காது கடிங்க, இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? ரகசியம் வச்சுங்க. யாரும் சொல்றா வெளி சொல்றாதீங்க, சொல்லுங்க வெளி சொல்றாதீங்க, சொல்றேன் இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. ஐயா சத்தமா சொல்லாதீங்க, பொறுமையா சொல்லு, கேட்டு போறீங்க வெளியில. நீங்க சொல்ல எனக்கு கேக்குது, ரகசியம் சொல்றதால எது கேக்குதுன்னு சொல்றீங்க. எங்க இருக்கிற ஆண்டவரு சொன்னியாப்பா? எங்க இருக்கிற ஆண்டவரு? ரகசியம் வச்சுக்கோ. என்னது? எங்க இருக்கிறாரு ஏசப்பா? எனக்கு உள்ள இருக்கிற ஏசப்பா எனக்கு உள்ள இருக்கிறாருப்பா. அறிங்களா? ஆவின் எங்க இருக்கிற ஆவியானவரு எனக்கு மேல இருக்கிறாரு. அவர் போனாதான் இவர் போவாராம். அவர் போகலாம், அவர் என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டாரா? அப்போ அவர் போகணும்னா இதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும்? வார்த்தை இருக்கணும், வசனத்தை படிக்கணும். ஆமென். அவர் வார்த்தை அனுப்பிதான் சுகத்தை கொடுப்பாராம். நீ சும்மா ஏசப்பா ஏசப்பா சொல்லுக்காத. அவர் ஏசப்பா சொன்ன வார்த்தை எடுத்து பேசு, அற்புதம் நடக்கும். ஏன்னா ஆண்டு எங்கேயுமே இல்லை. எங்க இருக்கிறாரா? உனக்குள்ளதான் இருக்கிறாரு.
உள்ள இருக்கிறதால அவர் சொல்ற வார்த்தையை பேசும்போது அவரே பேசாம மாறிடுது. சொல்லுங்க. இப்ப அவர் உள்ள இருக்கிறாருன்னா அவர் சொன்ன வார்த்தை நீங்க பேசினீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவரே சொன்ன மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா. பிசாசு இயேசு நாமத்தில் நில்லுன்னா நிக்குது. ஏனென்றால் அவர் வார்த்தை சொல்றது யாரு? நீங்க இல்ல. உங்களுக்கு உள்ள யாருது? உங்களுக்குள்ள ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா சொன்னா பிசாசு நிக்குமா? பயப்படுமா? ஏசப்பா சொன்னா வியாதி போகுமா? ஏசப்பா சொன்னா பிரச்சனை மாறுமா? ஏசப்பா சொன்னா கண்ணீர் மாறுமா? அதனால நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது யார் சொல்றது? சொல்றாரு. எங்க சொல்றாரு? உங்களுக்கு உள்ளன்னு சொல்றாரு. கடனே ஏசு போ அப்படி சொன்ன யார் சொல்றது? நீங்க சொல்ல. உங்களுக்கு உள்ள மகிமை ஐஸ்வர்யமா இருக்கிற உங்களுக்கு உள்ள இருக்கிற கிறிஸ்து சொல்றாரு. கிறிஸ்து சொன்னா போகுமா? போகுனா நீங்க சொன்ன போகும். ஏன்னா நீங்க சொல்றதே இல்ல, உங்களுக்குள்ள கிறிஸ்து தான் சொல்றாரு. இந்த நினைவு யாருக்கு வருதோ அவங்க சொல்லும் போது பேசும்போது ஒரு தைரியம் பிறக்கும். அல்லேலூயா. பிசாசு வரும்போது தைரியம் தரலாம். பிசாச இயேசு நாமத்தால போ தைரியமா சொல்லலாம். ஏன்? யார் சொல்றது? எனக்குள்ள இயேசு சொல்றாரு. இயேசு ஜீவிக்கிறாரு. எனக்குள்ள இயேசு வாழுறாரு. இயேசு பேசுறாரு. அங்க போய் என்ன பண்ண மாட்டீங்க? பிசாசு கிட்ட சமரசம் பண்ண மாட்டீங்க. போலியா 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 போல நான் போயிடுறேன், உங்களுக்கு இருக்க முடியாது அப்படின்னு சமரசம் பண்றது இல்ல. நீங்க என்ன ஆண்டு தைரியத்தை எடுத்து பேசுறீங்க, வியாதி கிட்ட பேசுறீங்க, தரித்திரத்தை பேசுறீங்க. பேசுவது நீங்க இல்ல, உங்க உள்ள இருக்கிற ஆண்டவர் பேசுறாரு உங்க மூலியமாக. அது என்ன யாருக்கு வருதோ அப்போது வாழ்க்கை பிரச்சனை மாறும். அல்லேலூயா. வாழ்க்கையில கஷ்டங்கள் மாறும். பேசுவது நீங்க அல்ல, இயேசு பேசுகிறாரு. அல்லேலூயா. இயேசு எவ்வளவு இது இருக்கு, வல்லமை இருக்கோ அதே வல்லமை உங்க பேச்சுக்கு இருக்கு. ஆமென். இயேசுக்கு தைரியம் இருக்கோ அதே தைரியம் உங்களுக்குள்ள இருக்கு. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறாரு. அல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல. யார் வாழுறது? கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறாரு. நான் சில அறையப்பட்டேன், இயேசு எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அதனால அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பிரச்சனைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும். இது என்னோட வார்த்தை அல்ல, இது பைபிள் வார்த்தை. பேசு நானும் அல்ல, பேசு எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர். அதனால இது நடந்தே ஆகும். ஆமே. ஏனென்றால் மகிமை நம்பிக்கையாக அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. கடவுளே உங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படலாமா? கேளுங்க, பக்கத்துல கேளுங்க. கடவுளே உங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படலாமையா? முகத்தை தொங்கணும் முஞ்சுமா வச்சுக்கிற, சந்தோஷமா இருறேன். அவ்வளவு பெரிய கடவுளே எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்களை பேசுறாரு. நல்ல பல்ல இழிச்சுதான் காட்ட, சந்தோஷமா இருறேன், பயப்படாத. 5-10 ரூபா வச்சுக்கணும் சந்தோஷமா இருக்கிறான். கடவுளே உனக்குள்ள இருக்கிறாரு. இவன் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், தைரியமா இருக்கணும். பயப்படாத, தைரியமா இரு. ஏன்னா வாழ்வது நீ அல்ல, உனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறாரு. பேசு நீ அல்ல. இந்த எப்போ வேலை செய்யும்னா இந்த கிறிஸ்துவோட உங்க வார்த்தையை பேசுறது வேலை செய்யாது, உங்க மனுஷ வார்த்தை. ஓகேங்களா? ஒரு பூட்டுக்கு அதோட சாவியை போட்டா என்ன பண்ணாது? ஓப்பன் ஆகும். எல்லா சாவி போட்டு ஓப்பன் ஆகுமா? போட்டா திருட வசதியா போயிடும். பாப்பா நீ போய் வீட்டுல திருட்டு வந்துடலாம், அப்ப திருட்டு வந்துடுவான். அந்த பூட்டுக்கு அந்த சாவிதான் செட் ஆகும். உள்ள கிறிஸ்து இருக்குதால நீங்க வாய்க்கு வந்தெல்லாம் பேசினா அது வேலை செய்யாது. அந்த காலத்துல படம் ஒண்ணு பார்த்தேன், அலிபாவும் 40 திருடர்களும். அப்போ எம்ஜிஆரும் கூட இருக்கணும் பேசுவாங்க. ஒரு பெரிய கொகை இருக்கும், அது மூடி இருக்கும், இவர் பேசுவார். அந்த டைம் ஞாபகம் இருந்து இப்ப நல்ல அண்டாக்கா கசம் அபு கௌசம் திறந்துடு சீசன் திருந்து திறந்துடுமா. அதுக்காக வேற ஒருத்த வருவான், வந்துட்டு திறந்துரு திறந்துரு, தயவு செய்து திறந்துரு. ஐயோ திறந்துருன்னுவான், திறக்காது. அதே மாதிரி நீங்க தயவு செஞ்சு கடனே போயிடு, தயவு செஞ்சு கடனே போயிடு, தயவு செய்து பிசாசே போயிடு, தயவு செய்து என்ன பண்றது போயிடு, ஐயோ கடனை பிரச்சனையே போயிடு, தயவு கண்ணி விட்டு அழுகுற காட்டவரே போயிடு போயிடு. திறக்கி தண்ணி விட்டாதாலும் போகாது. என்ன சொன்னோம்? அண்டா காசு சொல்லணுமா? அண்டா காசு இல்ல. எப்படி அண்டா காசு அவுக்காவு சொல்ற மாதிரி இயேசு நாமத்துல இந்த வார்த்தை பேசணும். அல்லேலூயா. தேவன் மகிமை ஐஸ்வர்யம்படியே என் குறைவெல்லாம் கிறிஸ்து நிறைவாக்குவாரு. ஆமென். நான் வியாதிப்பட மாட்டேன், கர்த்தர் பலனா இருக்கிறாரு, எனக்கு வியாதி இல்ல. இந்த வார்த்தை அந்த பூட்டுக்கு, எந்த பூட்டுக்கு? இயேசு பூட்டுக்கு இந்த சாய் வேலை செய்யும், வேற சாய் வேலை செய்யாது. இது அது கூட மந்திரம். இதை நீங்க படிச்சு பேசும்போது இங்க ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த பேசுகிற வார்த்தை உங்க வார்த்தை வேலை செய்யாது.
இங்க ஆண்டவர் இருக்கும்போது இந்த வார்த்தை தேவ வார்த்தை இதை பேசும்போது ஆண்டவர் பேசுற மாதிரி இதுக்கு வல்லமை இருக்கு. அப்போதான் திறக்கப்படாத கதவு திறக்கும். ஆமென். திறக்கப்பட வழிகள் திறக்க ஆரம்பிக்கும். பூட்டப்பட்டதா திறக்க ஆரம்பிக்கும். பிரச்சனை மாற ஆரம்பிக்கும். நீங்க போன போகாது. இந்த வார்த்தை பேசணும். அல்லேலூயா. இத பேசுறாதான் வாழ்க்கை கதவு திறக்கும். இதான் சொல்றோம், பைபிள்ல பேசுங்க. இந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன். இந்த நான் அனுப்பப்பட்ட வார்த்தை மூலமா சுகம் கிடைக்க சொல்றாருன்னா, இந்த வார்த்தை நான் வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த வார்த்தை உன் வாயில வரணும். ஏனால் உன்னுடைய வாயல்ல, இது என்னுடைய வாய். நான் உள்ள இருக்கிறேன். என்னுடைய வாயில உன்னுடைய வார்த்தையை போடாத, உன்னுடைய வாயில என்னுடைய வார்த்தையை போடு. அப்பொழுது நான் இந்த உலகம் சிருஷ்டிக்கும் போது எவ்வளவு வல்லமை இருந்தோ அதே வல்லமை இந்த வார்த்தையில வரும். எப்ப வரும்? இந்த வார்த்தை எடுத்து எங்க போடணும்? உங்க வாயில போடும்போது நினைப்பது மாறணும், நான் பேசல, இயேசு பேசுறாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தை இங்க சாவி இங்க இருக்கு, பூட்டு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. பூட்டு யாரு? இயேசு. சாவி எது? வார்த்தை. இந்த சாவிக்கு இல்ல இந்த பூட்டுக்கு இந்த சாவியும் திறக்கும். ஆமென். சொல்லுங்க. இந்த பூட்டுக்கு பூட்டு யாரு? இயேசு. சாவி யாரு? எது? இந்த வார்த்தை. இல்ல, அப்போ இந்த பூட்டுக்கு இந்த சாயுத வேலை செய்யும். உள்ள இருக்கிற ஆண்டவர் இருக்காருன்னா இந்த வார்த்தையை பேசினாதான் அந்த பூட்டு ஓப்பன் ஆகுமாப்பா. ரகத்தை சொல்றேன். அது என்ன பண்ணு? என்ன பண்ணு? கொள்ளை அடிச்சுக்கோ. சொல்ல பக்கத்து பூட்டை திறந்து கொள்ளை அடிச்சிரு. அல்லேலூயா. பூட்டை சாவி இருக்குது. பூட்டு உள்ள இருக்குது. சாவி எங்க இருக்கு? தோ இருக்குது. இந்த உள்ளக பூட்டுக்கு இந்த சாவி எடுத்து வாயில போடு. வாயில போட்டேன்னா திறக்கப்படாத பூட்டு ஓப்பன் ஆகும். அபிஷேகம் ஓப்பன் ஆகும். சுகம் ஓப்பன் ஆகும். நன்மை ஓப்பன் ஆகும். சந்தோஷம் ஓப்பன் ஆகும். பிள்ளைகளுடைய சுகம் ஓப்பன் ஆகும். கணவனுடைய சுகம் ஓப்பன் ஆகும். எல்லாமே ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. அதுக்கு வாய் ஓப்பன் ஆகணும். எதுல ஓப்பன் ஆகணும்? இந்த வார்த்தையின்படி ஓப்பன் ஆகணும். இது ஓப்பன் ஆகும்போது மேகம் நடக்க 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 வார்த்தை பேச 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 நீங்க சொல்ல 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 தேவன் நீ ஒன்னா இணைய அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறி வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. ரெடியா? இப்ப வீட்டுக்கு போற முதல்ல அப்புறம் காணதேசத்துக்கு போறேன்றீங்களா? அல்லேலூயா. எல்லாம் எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா. ரிஷதரததரியா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷ சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷ சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் தலைமேலே, இயேசுவானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, இயேசுவானவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. என்ன பாட போறோம்? அபிஷேகம் தலைமேலே, இயேசுவானவர் எனக்குள்ளேன்னு பாட போறோம். அல்லேலூயா. அபிஷேகம் தலைமேலே, இயேசுவானவர் மாத்த போறோம். ஃபாதர் நினைச்சா பாட்டு சொல்லுகிறாரு, நமக்கு புரியணும். ஓகேங்களா? அபிஷேகம் தலைமேலே, ஆவியானவர். அபிஷேகம் தலைவர் கலக்க போறீங்க. அபிஷேகம் என் தலைமேலே. அதுக்கப்புறம் இயேசுவான ஆவியானவர் இல்ல. யார் இப்போ? இயேசுவான மகிமை நம்பிக்கையாக உங்க உள்ள இருக்குதே அந்த ரகசியம். பக்கம் சொல்லு. ரகசியம் சொல்லு. ரகசியம் ரகசியம் மறந்துடாத. உள்ள ஆண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஓகே, பாடலாமா? அபிஷேகம் என் தலைமேலே, இயேசுவானவர் இயேசுவானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, இயேசுவானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கு. அபிஷேகம் என் தலைமே, இயேசுவானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமே,
அபிஷேகம் என் தலைமேலே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே. அவருடைய திராட்சை செடி, நான் திராட்சை கொடி, நான் அவரிலும் அவர் என்ன நிலைத்திருந்தா நான் மிகுந்த கனியை கொடுப்போம். நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருந்தார் நான் மிகுந்த கனியை கொடுப்பேன், மிகுந்த கனியை கொடுப்பேன். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. ஆவியானவர் போக 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 உடன்படிக்கை விட்டியும் போய் கொண்டிருக்கிறோம். ஆவியார் நடத்தும்படியாக வாழ்க்கை ஆவியானோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்து நடக்க போறீங்க என்றால் வாழும் நீங்க இல்ல, கிறிஸ்து இயேசுவே உனக்குள்ள வாழ்கிறாரு, உனக்குள்ள இயேசு வாழ்கிறாரு. எல்லாம் கரந்தட்டலாமா? உற்சாக கரந்தட்டி, ஆண்டவரே நன்றி, எனக்குள்ள வாழ்கிற இயேசுவே உமக்கு சோத்திரம், எனக்குள் வாழ்கிற தெய்வமே உமக்கு நன்றி, எனக்குள் வாழ்ந்து கொண்ட தெய்வமே உமக்கு சோத்திரம். உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பேச வேண்டும் என்றால் இந்த வார்த்தை எடுத்து பேச வேண்டும். இந்த வார்த்தை பேசும்போது தேவன் பேசுகிற மாதிரியே செயல்படும். உங்கள் வார்த்தை அல்ல, வேத வார்த்தையை எடுத்து பேசும்போது இந்த வார்த்தையை அனுப்பி, இந்த அனுப்பப்பட்ட வார்த்தையின் மூலமாக உனக்கு சுகம் கிடைக்கும். இந்த வார்த்தையின் மூலமாக உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. வார்த்தை மூலமாக தேவன் ஆல்ரெடி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. செய்து முடித்த வார்த்தை எடுத்து பேசும்போது வாழ்க்கை நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த பைபிள் வார்த்தையெல்லாம் திறக்கும், மற்ற வார்த்தை திறக்காது. அந்த வார்த்தையை எடுத்து பேச பேச பேசதான் அது வாழ்க்கை திறக்க ஆரம்பிக்கும். இயேசு நாமத்தால ஆவியான பிரசன்னம் தலைமையில இறங்கி வருவதாகப்பா நான் வாசித்தோம் ஆண்டவர். அப்பா மேக ஸ்தம்பம் போல அக்கினி ஸ்தம்பத்தை போல கொண்டு போனீர் ஆண்டவரே. உடன்படிக்கை பெட்டி அவருக்குள்ள இருந்தது ஆண்டவரே. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, என் மேலேயே ஆவியான் இருக்கிறாரு. என் வாழ்க்கை கானானுக்குள்ள பிரவேசிக்கும், என் வாழ்க்கை கானானுக்குள்ள பிரவேசிக்கும். பாலம் தேனுமோடு கானானுக்குள்ள பிரவேசிக்கும். நான் மிகுந்த கனியை கொடுப்பேன். என் பிள்ளை ஒளிவுமாறி கண்டுகளை போல இருப்பார்கள். என் மனைவி திராட்சை கனியை போல இருப்பார். என் வாழ்க்கை சந்தோஷம் உண்டு. தலையாவேன், நான் கீழாக மேலாவேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. பயப்பட மாட்டேன், ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. மகிமை நம்பிக்கையாக தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. அதுவே அந்த ரகசியம். தேவனுக்குள்ள வாசமா இருக்கிறாங்க. தேவனுக்குள்ள வாசமா இருக்கிற பிரதர், தேவனுக்குள்ள வாசமா இருக்கிறார் சிஸ்டர், தேவனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிஸ்டர், தேவனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. தேவன் பேசுவது போல பேச வேண்டும் என்றால் தேவ வார்த்தை எடுத்து நீங்க பேசும்போது தேவன் பேசும் மாதிரியே அது செயல்படும். எடுத்து பேசுங்க, விசுவாசமாக பேசுங்க, வியாதிகளுமாக பேசுங்க, தரித்திரமாக பேசுங்க, பிரச்சனைகளுமாய் பேசுங்க. நீங்க பேச 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 வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை செய்யும். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை அனுப்பப்பட்ட வார்த்தையோட சுகமாக்கும், வார்த்தையோட வாழ்க்கையை மாற்றும், வார்த்தையோட சுகத்தை கொடுக்கும், வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை எடுத்து பேச 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 ஆவியானவர் நடக்க நடக்க வாழ்க்கை நன்மை உண்டாகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லீஷாதரியா தகன் வந்து ஒவ்வொரு ஆசிரியங்கப்பா, ஒவ்வொரு பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க, நன்மை தாங்கப்பா. நீரே ஆண்டவரப்பா நடத்துகிற தேவன் ஆண்டவரே, நடத்துங்க. ஆவியானவர் தலைமையிலே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே, ஒரு வார்த்தையின் வாயிலே இது மூன்றுமே எங்கே ஒன்றாய் சேருதோ அங்க மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தலைமையிலே, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே, தேவனுடைய வார்த்தை நம் வாயிலே, இது மூன்றுமே எங்க நடைபெறுதோ அங்க மிகப்பெரிய ஒரு டுனாமி சக்தியாக பிறக்கும். மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு கொத்த ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு இம்பாக்ட் அவன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க, தேவனுடைய வார்த்தையை மாத்திரத்தை பேசுங்க. அது வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். தேவனை வந்து ஒவ்வொரு பள்ளி ஆசீர்வாதத்திற்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யும், உன் நாம் ஒன்றை மகிமைப்பட்டும். எல்லா பொல்லாப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஜெயத்தை தாங்க.
துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறேன். நாங்கள் இயேசு நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவ அன்பும் ஆவியும் ஐக்கியம் அந்நியமும் இன்று கொண்டு சதா காலம் இருப்பதாக. சொல்லாம என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் பார்க்க சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு மேல இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாரு. தேவ வார்த்தை உங்க வாயில இருக்கும் போது நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்.